SLM மீடியா யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் ஏழை குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல். ஒருங்கிணைத்து கொடுத்த சவுந்தரராஜன் ஐயா அவர்களை வரவேற்புரை கொடுப்பதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அவர்களின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு அவர்களை ஒருங்கிணைக்கும் முகமாக ஒரு விழா ஏற்பாடு கூடலூர் காந்தி சிலை மைதானத்தில் கூடலூர் நகரமன்ற தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், முக்கிய வார்டுகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி சீருடை, ஏழை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எண்ணம் அஷ்ரப் அவர்களின் தொலைக்காட்சியில் 2 வருடம் பணியாற்றி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர பாடுபட்டுள்ளேன். அதன் பிறகு நான் விளம்பரத்துறையில் கூடலூரில் ஆரம்பத்தில் நிறுவனேன். அப்போது கூடலூர் டெலிவிஷன் நெட்வொர்க் தொலைக்காட்சியில் தாகிர் சார் மற்றும் ஸ்ரீ சிசி குழுவினர்கள் அனைவரின் முயற்சியோடு கூடலூரில் முதல் முறையாக சில்ட்ரன்ஸ் டே 2004ஆம் ஆண்டு கூடலூர் ஜானகி அம்மாள் திருமண மண்டபத்தில் வைத்து கூடலூர் பந்தலூர் தாலுகாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளுக்கு கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது. இதில் 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 1ஆம், 2ஆம், 3ஆம் இடம் பரிசுகள் மற்றும் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வெகு சிறப்பாக செய்தது. SLM மீடியா நிறுவனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து GTN தொலைக்காட்சியில் மூலமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில் முதல் 3 இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நேர்காணலும் பரிசு பண முடிப்பும் வழங்கி வந்தோம். இதனைத் தொடர்ந்து GTN தொலைக்காட்சியின் மூலம் ஒவ்வொரு வாரமும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவு சார்ந்த போட்டிகள் நடத்தி பரிசுகளும் கொடுத்து ஊக்கப்படுத்தி கல்வி தரத்தை உயர்த்திய பெருமை SLM மீடியா GTN தொலைக்காட்சிக்கும் உண்டு. அதனைத் தொடர்ந்து 2012-13ஆம் ஆண்டு செய்து அது SLM ரோசஸ் அறக்கட்டளையாக பதிவு செய்து ஒவ்வொரு ஆண்டும்
கல்வி விழிப்புணர்வு செய்து நலிவடைந்த குடும்பங்களுக்கு மேல் படிப்புக்கான உதவிகள் செய்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தது. அதேபோல் 2016ஆம் ஆண்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக திருக்குறள் போட்டி கூடலூர் பதலூர் தாலுகாவில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ரோஸ் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் விருது வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம ராபர்ட் சார் ஐயா மனைவி எலிசபெத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். அடுத்த தோட்டக்கலைத்துறை இயக்குனர் ஜெயலட்சுமி அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். அதே போல GTMO நிறுவனத்தின் சார்பாக இங்க வந்திருக்கும் அப்துல் ஐயா அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று ஊட்டியில் இருந்து இங்கு வருகை தேர்ந்திருக்கும் ரமணா ஐயா அவர் சோசியல் சர்வீஸ் அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். மேலும் நம் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ராமகிருஷ்ணா முதியோர் இல்ல நிறுவனர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் அனைவரையும் வருகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரியத்தை முன்னிட்டு நடத்தப்படுகிறது. அவ்வாறாக குத்து விழாவை ஏற்றி விழாவினை மேலும் சிறப்பிக்க சக்திகோ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். சரோஜா சைலஜா அம்மையார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். மும்தாஜ் அம்மையார் அவர்களையும் அன்புடன் திருவிளக்கை ஏற்று அழைக்கிறோம். அந்த குழுவை மேடைக்கு அன்பாக அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் நம் கைத்தட்டி அவர்களை வரவேற்போமா?
இந்த பொண்ணை பற்றி இப்போ சொல்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஸ்டார் வந்து 11 ஸ்டார்ட் படிக்கிறாங்க. சின்ன குழந்தையிலிருந்து இந்த கலையை கற்று கிட்டத்தட்ட இன்னைக்கு 10-15 வருஷமா எல்லா இடத்துலையும் நல்லா அரங்கேற்றி நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டே இதை பற்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி 2 வார்த்தை மட்டும் பேச முடியுமா? ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க வசந்தகுமாரி அம்மா அவர்களை அன்பு. அதே போல ஒரு ராபர்ட் சார் அவர் வந்து சிறந்த சேவையாளர், பண்பணிந்தர். அவருக்கு பதிலாக அவர் மனைவி வந்திருக்காங்க, அவர் சிறப்புரையாற்றுவார். நன்றி. சிறந்த சேவையாளருக்கான விருது, சிறந்த சாதனையாளருக்கான விருதை வழங்கி கொண்டிருக்கும் SLM மீடியா அவர்களுக்கு முதலாக என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் மீடியா வழியாக நம் சமுதாயத்திற்கு, நம் குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் பல சேவைகளை செய்து சிறந்த பணியாற்றி 25ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த சாதனையாளருக்கு மிகுந்த பாராட்டையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துவோம். நமது கூடலூரில் 2 ரோட்டரி கிளப்புகள் உள்ளன. அதில் எங்களுடைய சங்கமானது கடந்த 15 ஆண்டுகளாக நமது ரோட்டரி கூடலூர் மண்ணில் பணியாற்றி கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு பல சேவைகளை எங்களுடைய ரோட்டரி சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக கமாத்தி பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாவில் கடந்த 80 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லாத பகுதிகளுக்கு, அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு மின் இணைப்பு பெறப்பட்டு வழங்கப்பட்டது. SLM மீடியா நடத்துகிற வந்துட்டு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, சாதனையாளர்களுக்கு விருது, சேவையாளர்களுக்கு விருது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு கல்வி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த கல்வினால தான் வந்துட்டு நம்ம சாதனையாளர்களாக மாற முடியும், சேவையாளர்களாக மாற முடியும். உதாரணத்துக்கு டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு படிப்பு கிடையாது, அது ஒரு சேவை. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு படிப்பு கிடையாது, நம்ம மக்களுக்கு பண்ணுற சேவை. அந்த மாதிரி படிப்பை தாண்டி தான் வந்துட்டு நம்ம படிப்பை வச்சு தான் சாதனையாளர்களாகவும் மாற முடியும், சேவையாளர்களாகவும் மாற முடியும். ஸோ இங்கே நிறைய குழந்தைகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் என்ன படிக்கலாம், நான் வந்து எங்கள் அண்ணா எடுத்த குரூப் எடுத்து படித்து போயிடலாம், இல்லைனா இதை எடுத்து படித்து போனால் ஈஸியாகிடும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நான் கொடுத்துட்றேன். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? எல்லாருமே பார்ப்பீங்க இல்லையா? கிரிக்கெட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு பழங்காலத்துலேருந்தே ஆரம்பித்த ஒரு விஷயம். அதில் வந்து டபுள் செஞ்சுரி அடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு
எவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் அந்த 200 டபுள் செஞ்சுரி அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா. ஆரம்ப கால கிரிக்கெட்ல இருந்தே வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயர், நிறைய ஜாம்பவான்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிட்ட வரைக்கும் போவாங்க. 190, 180, 194 வரைக்குமே போய் அந்த 200, 200 அப்படின்னு அடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமா நினைச்சாங்க. ஐயோ அது நம்மளால அடைய முடியுமா, நம்ம எடுக்க முடியுமா, நம்மளால 200 அடிக்க முடியுமா அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் உடைச்சது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். அந்த சச்சின் டெண்டுல்கர் எப்போ உடைச்சாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த டபுள் செஞ்சுரி வந்து 2010ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடும் போது வந்துட்டு அந்த டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. அந்த டபுள் செஞ்சுரி அடிச்சு முடிச்ச உடனே அடுத்த டபுள் செஞ்சுரி யார் அடிச்சு முடிச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷேவாக் அடிச்சாரு, இந்தியன் பிளேயர். அவர் 2011 அடிக்கிறாரு. அதே மாதிரி 2 இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அடிச்சவங்க ரோஹித் சர்மா இருக்காரு இல்லையா, இந்தியன் டீமோட கேப்டன், அவர் வந்து என்ன பண்றாருன்னா 2013 வந்துட்டு அந்த டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரே ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கிறாரு. நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த டபுள் செஞ்சுரி வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மாணவர்கள் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா இந்த படிப்பு கஷ்டமா இருக்கும், இதுல உள்ள போலாமா வேணாமான்னு வெளியில இருந்தே பார்க்கணும். ஆனா ஒருத்தங்க போய் உள்ள உடைச்சுட்டு இதுல வழி இருக்குன்னு காமிக்கும் போது தான் பின்னாடி எல்லாருமே போறீங்க. உங்க எல்லாருக்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த படிப்பு எடுத்தாலுமே நல்ல படிப்பு தான், ஆனா நீங்க போய் முன்னாடி நில்லுங்க. இந்த படிப்புல இப்படி இருக்குன்றத அந்த தடையை உடைக்கணும் அப்படின்னா நாம தான் ஃபர்ஸ்ட் போய் முன்னாடி நிற்கணும். புரியுதுங்களா? இன்னொரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்கு. ஒரு ஆபீஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜருக்கு வந்துட்டு அவரோட முதலாளி என்ன பண்றாருன்னா எப்பவுமே ஒரு பேனா கொடுக்குறாரு. அந்த பேனாவை எப்ப பார்த்தாலும் அலட்சியமா அவர் வந்து தொலைச்சுக்கிட்டே வர்றாரு. டெய்லி ஒவ்வொரு பேனாவும் தொலைச்சிட்டு இருக்காரு. அவரோட பாஸ் கிட்ட போய் அவர் கேட்கிறாரு, சார் நான் எப்ப பார்த்தாலும் என் பேனாவை தொலைச்சுக்கிட்டே இருக்கேன் சார், நான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் அப்படின்றாரு. அப்போ அவரோட பாஸ் என்ன பண்றாருன்னா ஒரு தங்க பேனா வந்து பரிசா வழங்குறாரு. சரிங்களா? அந்த தங்க பேனா எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் போகுது ஒரு பேனாவே தொலைல. ஏன் தெரியுங்களா? அந்த பேனாவோட முக்கியத்துவம் தெரியுது. ஏன்னா அது கொடுத்தது எல்லாமே வந்து 50 ரூபா 60 ரூபா பேனா, பட் இது வந்து ஒரு தங்க பேனா. அதே மாதிரி தான் இந்த கல்வி செல்வங்களா நீங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே ஒரு தங்க பேனா. உங்களோட வேல்யூவை நீங்களே தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என்னால படிக்க முடியும், நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நான் ஒரு தங்கம் நினைச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சாதனையாளர்களை உருவாக்கி அவங்களை ஊக்கப்படுத்துறதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா SLM ரோசஸ் அண்ட் SLM மீடியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு ரோஸுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. என்ன தெரியுங்களா? இப்போ வந்து கோல்டு ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோல்டு ரோஸ் வந்துட்டு உண்மையா இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பேரிடுறதா வந்துட்டு கோல்டு ரோஸ். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா சில்வர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் ரோஸ் அப்படின்னா உண்மையாவும் இருக்கணும், பியூரிட்டியா இருக்கணும், கிளியாரிட்டியா இருக்கணும். இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி ரோஸ்ல இந்த SLM ரோஸ் அப்படின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க கல்வி செயலிகளுக்காகவும் சாதனையாளர்களுக்கும் கூடலூர்ல நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ரோஸ் என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டுல நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசம் ஃபுல்லா அழகா இருக்கும். அதே மாதிரி SLM ரோஸ் அப்படின்றது இந்த கூடலூர் தாலுக்கால இருக்கிற எல்லாருக்குமே நல்லா இருக்குன்ற எண்ணத்தோட சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க கொடுக்கலாம். நான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடியே யோசிச்சேன். பரதநாட்டியம் ஆடி முடிச்சதுமே சார் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ப்ரோக்ராம் கடைசியில் என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். பட் அது முடிச்சதுமே என்கரேஜ் பண்றதுன்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட மனசையும் தெரிஞ்சு அவங்களை ஊக்குவிக்கணும்ன்ற பண்றாங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் போட்டிருந்த உடை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ் கலாச்சாரம். இன்னைக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு. அவர் வேட்டி சட்டையில தான் வந்திருந்தாரு. அதுக்குமே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். பொதுவா ஒரு கனியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனியை வந்துட்டு எல்லாருமே பேரிடுவாங்க நம்ம தமிழர்கள். ஆனா தமிழர்கள் வந்துட்டு ஒரு கசப்பா இருக்க காய்க்கு கூட மனம் போனக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா பாவற்காய் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன மீனிங்னா பாகற்காய் அப்படின்வாங்க. பாகு அப்படின்னா சர்க்கரை, காய் பாகு அல்ல காய், அதுதான் பாகற்காய். ஒரு பழத்துக்கு கூட வந்துட்டு நம்ம வந்து மனம் நோக்க கூடாதுன்னு நினைக்கிறது தமிழ் பண்பாடு. சரிங்களா? அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு மேல போகணுன்றதுக்காக கல்வி வழிகாட்டி சாதனையாளர்கள் ஊக்குவிக்கிறதுல இந்த SLM மீடியாவுக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு என் வாய்ப்பை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜாஃபர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தெரிஞ்ச முகம்தான், ஆனா இருந்தாலும் தெரியாத முகம் நிறைய இருக்கு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தின்னு சொன்னா தெய்வத்துக்கு இணையானவர் சக்தி. அவருக்கு சக்தினா நிறைய சக்திகள்
கூடியவர் தான் இந்த சக்தி ரமணா. ஒரு ஊட்டியில் இருக்காரு. சமூக சேவையிலும் சரி, தெய்வ பக்தியிலும் சரி, அவர் நல்ல ஒரு சிறந்தவர்னு சொல்லலாம். SLM மீடியா அவர்களை வாழ்த்துகிறது. கலைகளிலும் பண்பாடுகளிலும் சேவைகளிலும் இன்றும் உயர்ந்து நிற்பதுதான் நமது மலை மாவட்டமாம் நீலகிரி. இத்தகைய பெருமை வாய்ந்த நீலகிரியில் இன்று வெள்ளி விழா, அதாவது சமூக சேவையில் வெள்ளி விழா காணும் SLM ரோசா ட்ரஸ்ட் அவர்களுடைய இந்த வெள்ளி விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு செயல் அதை மட்டுமே பயன்படுமானால் அது ஒரு உயிரினம். அதே செயல் தன்னை சார்ந்தவர்களுக்கு பயன்படுமானால் அவன் ஒரு மனிதன். அதே செயல் தனது சமுதாயத்திற்கே பயன்படுமானால் அவன் ஒரு மனிதன். இத்தகைய பெருமை சேர்க்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்குமான சமூக சேவர்களை ஒன்றிணைத்து இன்று அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இன்று ஒரு சிறப்பான விருந்து ஏற்பாடு நிகழ்ச்சிகளையும் செய்திருக்கக்கூடிய ரோசா அறக்கட்டளைக்கு நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கே வாங்கக்கூடிய விருதுகள் அனைவருக்கும் மேலும் அடுத்த ஆண்டில் நம்ம இந்த ஒரு வருஷத்துல இன்னும் நம்முடைய சமூக சேவையை இன்னும் ஒரு படி அதிகமாக எடுத்து நம்ம எந்த துறையில நம்ம சேவை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த சேவையில இன்னும் ஒரு பங்கு நம்ம அதிகமா அதுல நாட்டம் எடுத்து நம்முடைய சேவையில எந்தவித தொய்வும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக செய்யணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். காலம் நேரம் கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அம்மனை யாரு? தாய். அந்த தாய் என்ன சொல்லும்? பசின்னு போனா என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? அம்மா கிட்ட போய் பசின்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அம்மாவோட உறவு. அவங்கள சொன்ன நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன். கொரோனா டைமில் இதே அம்மா கூட தான் என்னை அன்னைக்கு ஆதரித்து இன்னைக்கு இந்த கூடலூரில் இத்தனை வருஷம் 5-6 வருஷம் நின்று பிடிச்சி இன்னைக்கு ஒரு சாதனையாளர் விருதை நாங்கள் உருவாக்குறோன்னா அந்த அம்மா உணவகம் தான். நான் இங்க கூடலூர் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் போனது அம்மா உணவகம் தான். அங்க போன உடனே நான் பார்த்தது தூய்மை. இந்த தூய்மையை நான் ஒரு வீடியோ எடுத்து போடுற நேரம் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது. ஏன் கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அங்க போனாலும் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியுமே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ட்டு. அதை நான் சொல்ல விரும்பல. அப்ப நான் என்ன சொன்னேன், இதே மாதிரி நீங்க எப்போதுமே நான் டெய்லி வருவேன், நீங்க இதே மாதிரி அம்மா உணவு இருக்கணும். ஏன்னா நான் ஒரு தடவை நீங்க செஞ்ச சேவையை நான் பாராட்டி சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு ஆள் என்கிட்ட நீங்க சொன்னது இது சரியா, இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க இவங்க இன்னைக்கும் அவங்க தாராளமா நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு சேவையை பாராட்டணுமா இருந்தா நிறைய சொல்லலாம். காரணம் என்னன்னா அங்க ஏழை எளிய காசு இருந்தாலும் அம்மா சோறு போடுவாங்க, காசு இல்லாட்டியும் அம்மா சோறு போடுவாங்க. அதுதான் அம்மாவோட ஒன்று. அங்க போனீங்கன்னா நோயில் உள்ளவரும் வருவாங்க, தண்ணி அடிச்சவங்களும் வருவாங்க, அழுக்கு சட்டையிலையும் வருவாங்க. அந்த ஸ்மெல்லாம் நம்மள சாதாரண பார்க்க முடியாது. அவங்களுக்கும் இவங்க ஒரு அன்பா காசு இருந்தாலும் கொடுப்பாங்க அம்மா, காசு இல்லாட்டியும் கொடுப்பாங்க அம்மா. அதுதான் அம்மா உணவகம். இதுல நிறைய சொல்லப்போனா நிறைய சொல்லலாம். அங்க வாரவங்களும் அந்த நிலைமையில வருவாங்க. அங்கேயே உடம்பு சரியில்லைன்னா கூட அங்கதான் வருவாங்க. அதையும் இவங்க பாக்குறாங்க. அந்த கொரோனா டைம்ல அம்மா உணவகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கொரோனா தான். பசிங்கிறத ஒண்ணு நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கன்னா நம் மனிதனை நம்ம நேசிக்கணும், அடுத்தவர் பசியை போக்கணும்.
இதுதான் வந்து நம்ம கொரோனா கொடுத்த ஒரு பாக்கியமான நீங்கள் நினச்சிக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதே அம்மா உணவகம் வந்து கொரோனா டைமில் அவங்க வீட்டில் இருந்து இந்த சென்டருக்கு வரவே குறைஞ்சது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். அன்னைக்கு பஸ் வசதியெல்லாம் கிடையாது. அப்படியும் அந்த ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையிலும் போலீஸு அதிகாரிங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஜமாளித்து அவங்க இந்த அம்மா உணவகத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. நம்மளே எப்படிலாம் நம்ம வந்து இருந்தோம். இந்த பசியில் அங்கே இருப்பாங்களே, அவங்களுக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட நடந்தே வருவாங்க. அன்னைக்கு கார் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வெஹிக்கிள் கிடையாது. நடந்தே வந்து இவங்க எப்படா வந்து அதை திறந்து அவங்க அந்த சாப்பாடை கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மக்களை வந்து அந்த அம்மா யாருன்னா அம்மா நாயாரு தாய் இவங்க எல்லாம் சொல்றாங்க, அம்மா உணவுன்னா என்ன சும்மாவா வந்து அவங்க சம்பளம் வாங்கி தானே போடுறாங்கன்னு நிறைய பேர் பேசுறது காதால கேட்டிருக்கேன். அது அவங்களுக்கு எப்படி நான் விளக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்து அவங்க யூரின் பண்ணாலும் சரி, அவங்க தண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணும்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட தட்டை கூட கழுவுறது இல்லை. நான் இது மீடியா வாலியாக நான் சொல்கிறேன், அம்மா உணவகத்துக்கு போகிறவங்க கட்டாயம் வந்து அவங்க சாப்பிட்ட பிளேட்டை அவங்களே கழுவி வைக்கணும். இது நான் பார்க்கறதுனால எனக்கு மனம் குமிருது. ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு எச்சி பாத்திரத்தை பார்த்தா நம்ம சாப்பிட தோணுமா? நம்ம தம்பி, நம்ம அப்பா, இவங்க தான் சாப்பிட்ட பிளேட்டை வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்டையே நம்ம பார்த்துப்பட்டு நமக்கு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க, யார் நோய்பட்டவங்க, அவங்க எல்லாம் முடியாதவங்க, இப்படியாக நம்மளாம் வந்து அந்த பிளேட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த பிளேட்டை நம்ம பார்த்துட்டு மீண்டும் நம்ம அந்த பிளேட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? அதுக்கு யார் காரணம்? கை தட்டி கரம் தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். விவசாயம் பண்றோம்ல, ஒரு வீட்டில் ஒரு செடியை வளர்த்தாலும் எல்லாம் செடிங்க, இது ஒரு விவசாயம் தான். ஒரு செடி வச்சாலும் சரி, ஒரு கொடி வச்சாலும் சரி, இது விவசாயம். இந்த இதுக்குன்னே நமக்கு துறை இருக்குது, விவசாயத்துறை. தெரியுமா விவசாயத்துறைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியல. விவசாயம்னா நம்ம சாப்பிட்றதுனாவே விவசாயம் செஞ்சு தான் சாப்பிட முடியும். அதனுடைய அலுவலர் தான் ஜெயலட்சுமி அம்மா வந்து இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வேண்டிட்டு அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறுதுணியில் பேசுவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களுமா பேசுங்க. நம்ம உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த கூகுளில் போய் நீங்க எதை தட்டினாலும் அடுத்த செகண்ட் நமக்கு வந்து வந்துடுது. அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, டிமார்க்ஸ் என்ன, இது நல்லதா கெட்டதாங்கிறது அத்தனையுமே வந்துடுது. ஆனாலுமே இந்த கோர்சஸ் எதுல வந்து நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியா இன்னைக்கு இந்த நிறுவனம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிறு பகுதியா எங்களுடைய துறையை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எங்களுது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். நான் இடையில கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்கலன்னா ஆன்சர் சொல்றாதவங்களை ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சிடுவேன். அதனால கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ எங்களோட அக்ரி யூனிவர்சிட்டி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. மருதமலைக்கு போற நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போறீங்களோ இல்லையோ, மருதமலை கோயிலுக்கு போயிருப்போம். போற வழியில வந்து எங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில 14 வகையான அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர். இது வந்து 4மே வந்து முதன்மையான படிப்புகள். அதோடு சேர்த்து நமக்கு டெக்னிக்கலி நிறைய படிப்பு வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு 14 வகையான படிப்புகள் இருக்கு. ஸோ இந்த படிப்புகளை எல்லாம் படித்தா என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம மதிப்பிற்குரிய நம்ம இறையன்பு சார் தெரியுமா உங்களுக்கு? என்னவா இருந்தாரு? சீஃப் செக்ரட்டரி. அவர் வந்து எங்களுடைய முன்னாள் மாணவன். எங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவருடைய அந்த யூனிவர்சிட்டியோட சீடு தான் நம்மளுடைய
பழைய சீஃப் செக்ரட்டரி. அடுத்தது சைலேந்திர பாபு சார் தெரியுமா? சரி. விஜய் தெரியுமா? தெரியாது. அஜித் தெரியுமா? தெரியாது. சிவகார்த்திகேயன் தெரியுமா? சரி. நம்ம பழைய கலெக்டர் மேடம் இருந்தாங்கல்ல, அருணா மேடம் தெரியுமா? தெரியும். கை தட்டுங்கம்மா, தயவு செஞ்சு கை தட்டுங்க பசங்களுக்கு. விஜய்க்கும் அதே டோனு, நம்ம அருணா மேடத்துக்கும் டோனு. நம்ம அருணா மேடம், பழைய சங்கர் சார் கலெக்டர், இவங்க எல்லாம் எங்களுடைய சீனியர்ஸ். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அக்ரி ஸ்டடீஸ் போனீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம், அப்புறம் இப்போ இருக்கிற நம்மளோட டிஎஃப்ஓ சார், கூடலூர் டிஎஃப்ஓ சார், அவரும் அக்ரி தான். அதனால அக்ரி வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நீங்க எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து சென்ட்ரல் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது அக்ரி படிச்சோன்னா அக்ரி ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், ஹார்டிகல்ச்சர் முடிச்சா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், ஃபாரஸ்ட் முடிச்சவங்களுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர், செரிகல்ச்சர், தென் நியூட்ரிஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா TNAUங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் எல்லாமே ஆன்லைன் மூலமா தான், கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் அக்ரியில வந்து சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 4 சப்ஜெக்டோட கட் ஆஃப் மார்க் அந்த அக்ரி யூனிவர்சிட்டியோட நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேயே போய் நெட்டில் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? படிக்கணுமா? சரி, எதுக்காகமா படிக்கணும்? பெருசாகிறதுக்கு படிக்கணும். வெரி குட். அப்புறம் பெருசாயிட்டு என்ன பண்றது? வேலைக்கு போகணும். குட். அப்புறம் சாதனை படைக்கணும். ஏமா கை தட்டுங்களேம்மா. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க வாயில இருந்து கேட்கறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாம் பெரியவங்களாயிட்டோமோ? அப்படியா? கொஸ்டின் கேட்பேன். இப்போ படிக்கிறதுக்கு நான் ரொம்பவும் வந்து பேசல, ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து டிப்ஸ் மாதிரி சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த வயசுல வந்து அட்வைஸ் பண்ணா கேட்கறதுக்கு காது கேட்காது. ஏன்னா நானும் அங்க இருந்துட்டு தானே இங்க இருந்து வந்திருக்கேன். அட்வைஸ் பண்றது என்ன ஆகுறது? பிடிக்காது. ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் கிடையாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன பண்ணணும், அப்படி எப்படி பண்ணுனா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். படிக்கிறதுக்கு முன்னால உங்க கோல் வந்து செட் பண்ணுங்க. ஓகேவா? நான் என்ன ஆக போறேன், எதுக்காக நான் படிக்க போறேன், நான் என்னவா ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங் வந்து இருக்கணும். நம்ம கலாம் ஐயா சொல்லியிருக்காருல்ல, என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள். இல்லையா? நம்ம கனவு காண்றோமா? கனவு வருதா? வர்றதில்ல. வருது. காலையில முழிக்கும் போது தெரியுதா? மறந்து போயிடுது. இல்லையா? அதற்கு பெயர் கனவல்ல. தூக்கத்துல காண்பது கனவல்ல. கலாம் ஐயா சொன்ன கனவு, நீ விழித்திருக்கும் போதே உன்னை பற்றிய காணுகின்ற கனவுதான் உன் வாழ்க்கைக்கான கனவு. அந்த கனவு வந்து எல்லாருக்கும் வேணும். நான் என்ன ஆக போறேன், எதுக்காக நான் படிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரணும். ஒரு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன், அந்த ஒரு உணர்வு வரக்கூடாது. நான் படிக்கிறேன்னா அதனுடைய இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது, உங்களுடைய நோக்கம் வந்து தெளிவா இருக்கணும். நோக்கம் வச்சிடலாமா? இன்னைக்கு வச்சிடலாமா? வெரி குட். அடுத்தது உன்னுடைய மைண்ட் செட்டிங். மைண்ட் செட்டிங்னா என்ன தெரியல? வெரி குட். மைண்ட் செட்டிங்னா உன்னோட அந்த கனவு, நீ நோக்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீன்னா அதை நோக்கி நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். இப்போ நீ அக்ரி படிக்கணும் அப்படின்னு நீ விரும்பினீன்னா அக்ரி ரிலேட்டடாக இருக்கிற அந்த படிப்புகளை எல்லாம் உன் கவனம் இருக்கணும். நீ படிக்கும் போதே உன்னுடைய அந்த எய்ம், அக்ரி முடிச்சுட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கனவு. கனவுங்கிறது வந்து ஏதோ இப்போ போகிறோம் நம்ம வரோம் அப்படி கிடையாது. நான் இந்த ஒரு கோர்ஸ் போகிறேன், இல்லை நான் ஒரு நர்ஸ்க்கு போகிறேன், இல்லை ஒரு MBBS போக போகிறேன், இல்லை நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறேன். அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வரும்போது என்னுடைய வேலை எதுவாக இருக்கும், என்னுடைய மனநிலை எதுவாக இருக்கும், அதுதான் நம்ம கனவாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். அடுத்தது மைண்ட் செட்டிங். இல்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி தலையில போடாதீங்க. இப்ப எல்லாருடைய கனவு வந்து இன்னைக்கு உள்ள படத்துல தான் இருக்கு. இருக்கா இல்லையா? உண்மையா பேசுங்க. இருக்கா? இந்நேரம் வீட்டுல இருந்தா சாப்பிட்டுருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அதுலதான் இருக்கு. பட் என்னன்னா உங்க மைண்ட்ல வந்து இந்த வயசுல நீங்க ஃபிக்ஸ் பண்ற அத்தனையுமே நடந்துரும். அதுதான் உண்மை.
அதனால உங்களுடைய ப்ரியாரிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெகட்டிவ்னஸ், என்னால் முடியாது, எனக்கு இது வராது, எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அகராதியே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க முடியாதுன்னு சொல்ற விஷயத்த உலகத்துல யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, பண்றாங்களா இல்லையா? அப்ப அவங்களால முடியும் போது ஏன் நம்மால முடியாது? முடியும் இல்லையா? அதனால இந்த முடியாதுங்கிற ஒரு வார்த்தையே நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. என்னால முடியும், எந்த விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? அடுத்தது முக்கியமான ஒண்ணு, பேரண்ட்ஸ் சொல்றதை கேளுங்க. கேக்குறோமா? கேக்குறது இல்லையே. பேரண்ட்ஸ் சொல்றத வந்து தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சது நம்ம பேரண்ட்ஸ் தான். நம்ம சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நமக்காக உண்மையாலுமே கஷ்டப்படுற ஒரு ஜீவனா நம்ம பேரண்ட்ஸ் தான். ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இந்த வயசுல எதை சொன்னாலும் கோபம் வரும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த கோபம் வந்து ஒருத்தனை ஃபுல்லாவே அழிச்சிடும். இது உங்களோட அந்த ஏஜ் ஃபேக்டர். உங்களுக்கு அதாவது சிறு வயதிலிருந்து அடுத்த ஒரு பருவத்துக்கு நீங்க வர்ற அந்த இடைப்பட்ட காலத்துல இருக்கும்போது சில ஹார்மோன்ஸ் அதனுடைய ஒரு செக்ரீஷன்னால அந்த எதற்கெடுத்தாலும் கோபம் வரும், எல்லாரையும் அலட்சியப்படுத்தணும்னு தோணும். பட் அதையும் நம்ம கட்டுப்படுத்தி, அழகா தமிழ்ல சொல்லுவாங்க, கோபத்தை அடக்கி ஆள்பவன் மனிதன், கோபத்தை அடக்காமல் வாழ்பவன் வன்முறையாளன். ஸோ நம்ம மனிதனா இருக்கணுமா இல்லை வன்முறையாளனா இருக்கணுமாங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். அடுத்ததான் நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கணும். நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, இந்த பிரெயினுக்கு வந்து நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னால் இது முடியும் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து அதற்கான வழிகளை எல்லாம் நமக்கு கொடுக்கும். முடியாது அப்படின்னு நம்ம மைண்ட்ல நினைச்சோம்னா முடியாததற்கான அனைத்து ரீசன்களையும் கொண்டு வரும். அதனால உங்க மைண்டை வந்து ரொம்ப பிரெயினை நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க காலேஜ் போறீங்க, காலேஜ் போகும்போது உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஸ்டடீஸ் எடுத்தாலுமே ஒரு நல்ல நண்பன் கிடைக்கலன்னா வாழ்க்கை வந்து குழியில போயிடும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன்ல நீங்க புது காலேஜ், புது கிளாஸ், புது சிச்சுவேஷன் அப்படின்னு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு வந்து தெரியலையா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுருங்க. சில முடிவுகளை எல்லாம் வந்து ஈவன் உங்க ஃப்ரெண்டு என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஃபுல்லா உங்க அம்மா கிட்ட சொன்னாவே அவங்க அம்மா சொல்லிடுவாங்க அவங்க வந்து நல்லா இருக்காங்களா இல்லையான்னு. என்ன மாதிரி ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு நேர்மறையான எண்ணங்களோட இருக்கிறவங்களோட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா அந்த இடத்துல இருந்தே நீங்க வெளியே வந்துருங்க. ஏன்னா நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த லைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே நீங்க காலேஜுக்கு போகும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய வெற்றியை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், நான் விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து தானா வந்துடாது. மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு உங்களுடைய இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய மைனஸ் தான் நமக்கு மைண்டுக்கு ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வராது, அது வராது, எனக்கு இது தெரியாது, எனக்கு மேக்ஸ் அலர்ஜி, பயாலஜி அலர்ஜி, கெமிஸ்ட்ரி எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு அந்த வராத விஷயங்களை எல்லாம் நம்ம மைண்டில் போட்டுட்டு இருப்போம். ஆனால் நமக்கு கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் அதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, வராதுங்கிற விஷயத்தையெல்லாம் உன் மைண்டில் இருந்து எடுத்துட்டு எது உங்களுக்கு வருது, எது உங்களால முடியுது, அதில் வந்து நீங்க முன்னால போகணும். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு திறமையாவது வைத்துதான் அனுப்புவார். கடவுள் இருக்காரா? எங்க இருக்காரு? விழுந்துட போறாரு? விழுந்துட மாட்டாரா? மேல ஸ்டெடியா இருக்காரா? ஸ்டெடியா இருக்காரு. சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு படம் எடுக்கிறாரு, நிறைய காசு போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் ஃபெயில் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சு யாராவது எடுப்பாங்களா? நோ. அந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா யுக்திகளையும் அதுல வச்சிருப்பாங்க. இல்லையா? அப்படிதானே? சாதாரண ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டரே பார்த்து எடுக்கும்போது நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய படைப்பு? நம்ம கடவுளுடைய படைப்பு, இயற்கையின் படைப்பு. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஆனா இயற்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால அந்த இயற்கையின் படைப்பு நம்மளை வந்து தோத்து போகணும்னு விட்டுருமா? விடாது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சிறு சிறு திறமைகள் ஒளிந்திருக்கும். அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி உன்னை நீ அறிவது. உங்க கூட பேசியிருக்கீங்களா என்னைக்காவது?
பேசியிருக்கோமா? பேசுறீங்களா? வெரி குட். உங்க கூட பேசுங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, உன்னோட பிளஸ் என்ன, உன்னோட மைனஸ் என்ன, நான் இப்படிதான், என் கேரக்டர் இதுதான் அப்படின்னு உங்ககிட்டயே ஒரு நாள் பேசி பாருங்களேன், அழகா இருக்கும். அதுக்காக ரோட்ல போகும்போது பேசிடாதீங்க, பைத்தியம் சொல்லிடுவாங்க நம்மள. உங்க மனதுக்குள்ள நீங்க பேசுங்க. நீங்க யாரு, எதற்காக, உங்களுடைய படைப்பினுடைய அர்த்தம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இளமை இருக்கு பாத்தீங்களா, இது பொக்கிஷமானது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபயர், அந்த ஆற்றல், இது வேற யார்கிட்டயும் இருக்காது. இப்ப எங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் செய்யணும்னு மைண்டு தோணும், பட் நம்ம ஹெல்த் அதுக்கு ஒத்துக்காது. ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. நீங்கெல்லாம் எங்களுடைய பொக்கிஷங்கள். அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆற்றலை நல்ல வழிக்கு கொண்டு போங்க. நான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்காங்க, பொழுதை போக்கக்கூடிய சாதனங்கள். நமக்கு பொழுதை போக்குவதற்காக நமக்கு இந்த பிறப்பு அல்ல. இதுல ஏதோ ஒண்ணு பெரிய அளவு சாதனை எல்லாம் வேண்டாம். நமக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு, நம்ம அப்பா அம்மா எவ்வளவு நமக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அப்பா அம்மாவை சந்தோஷமா பின்னால வச்சுக்கிட்டாவே நமக்குலாம் ஒரு சாதனை தான், இல்லையா? அதற்காக நம்ம பாடுபடுவோம். நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுடைய கூடலூர் பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதி. இந்த பகுதியில இருந்துட்டு நம்மளை இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னா, நம்ம என்னைக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வயசு வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப தேடும். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட 1 மணி நேரம் பேசுமா, வேண்டவே வேண்டான்னு சொல்லவே இல்லை. அந்த 1 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அம்மா அப்பா கூட உட்கார்ந்து பேசுங்க, உங்க கூட பிறந்தவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அதுதான் நமக்கு என்னைக்குமே நிலையா இருக்கிறது. அது நம்ம இந்த வயசுல அப்படியே உங்களை விட்டு விலகி போகும். யாரு ஃப்ரெண்ட்ஸ், புதுசா யாரு வரா, அதை தான் மைண்டு தேடும். அது இயற்கை, அது உங்களுடைய தவறு கிடையாது. ஆனா அதுலயும் வந்து ஏன் பேரண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம், சார் பேசும்போது சொன்னார் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு, அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதையெல்லாம் பத்தி பேசணும்னா ஈவினிங் ஆயிடும். அதனால நம்ம அந்த நம்மளுடைய பேரண்ட்ஸை வந்து நீங்க நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மைண்ட் இருந்தாவே ஒவ்வொரு வீடும் வந்து முன்னேறும். ஒவ்வொரு வீடு முன்னேறுனா கண்டிப்பா அந்த கிராமமே, அந்த கிராமத்தை வைத்து அந்த சமூகமே முன்னேறும். அதனால நம்மளுடைய சாதனை பெரிய அளவு இல்லை என்றாலும் நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய அளவாவது இருக்கணும். அடுத்ததா விடாமுயற்சி. எந்த விஷயத்தையும் வரலன்னு விட்டுறாதீங்க, வரும். அது எப்படி வராம போகும்? உனக்கு உன்னால் முடியும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டாவே உனக்கு வந்து அவ்வளோ ஐடியாஸ் வந்து உன்னோட பிரெயின் கொடுக்கும். உன் பிரெயினை நீ பாசிட்டிவா வச்சிருந்தீன்னா. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியா நம்ம நடந்து போறோம், காட்டு வழியா பாதையே இருக்காது, ஆனா உள்ள நுழைஞ்சு போயிடுவோம். அதே பாதையில நம்ம ஒரு 6 மாசம் கண்டினியூஸா நடந்து போயிட்டு இருந்தா அது என்னவாகும்? ஒரு பாதை ஆயிடும், இல்லையா? அங்க வந்து மறுபடியும் செடியெல்லாம் வளராது. அதே மாதிரி தான் நீ முடியாதுங்கிற ஒரு விஷயத்த கண்டினியூஸா, கன்சிஸ்டன்சி. நான் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் படிச்சுட்டு நீ விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் படிப்பு இல்லை. கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அது முடிகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. நம்மளுடைய மனசு, உடல், பொருள், ஆவி எல்லாமே அதனை நோக்கி இருக்கணும். அதுக்காக நான் எப்போதுமே நீங்க படிச்சுட்டே தான் இருக்கணும்ன்றலாம் சொல்லலை. என்ஜாய் பண்ணுங்க லைஃப். இந்த லைஃப் வந்து கடவுள் கொடுத்தது என்ஜாய் பண்றதுக்கு. என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு லைஃப். கவலைகளை தூக்கி எறியுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. என்னைய கேட்டா வெற்றியும் தோல்வியும் அதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன், அவ்வளவுதான். இப்ப வெற்றிங்கிறது, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்லுவான், இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவன் பாஸ் பண்ற ஒரு விஷயம் அது அவனுக்கு வெற்றியா தெரியுது. அதுவே 10th ஸ்டாண்டர்ட்ல வரும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. எந்த கவலைகள் இருந்தாலும் மனதிற்குள் கொண்டு போகாதீங்க, அது ஒரு சிச்சுவேஷன். வெற்றியையும் அப்படிதான், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தலைக்கு மேல போக கூடாது, அதுவும் ஒரு சிச்சுவேஷன், இதுவும் கடந்து போகும். எந்த ஒரு கவலை வந்தாலும் உனக்காக உன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், வழி தவறி போயிடாதீங்க. ஏன்னா இந்த வயசு மிகவும் ஒரு நேர்வழியில் இப்போ நீங்க ஒரு நேர்வழி பாதையை எடுத்து வச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க பாதை நேர்மையா தான் இருக்கும். காலேஜுக்கு போறீங்க, புது சிச்சுவேஷன், உங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள், இப்ப பசங்க அவ்வளவுக்கு இல்லை, ஆனாலுமே தீய பழக்க வழக்கங்களை வந்து கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதுல மெயின்டைன் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுவே நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை மெயின்டைன் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி. அதனால நம்ம வந்து அந்த நல்லவர்களாக இருக்கணும்.
நம்மளுடைய பிறப்பினுடைய அந்த பர்பஸ் வந்து நமக்கு தெரியணும். இது ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்ச கதை கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்த ஒரு மாம்பழம் இருக்குன்னு வைங்க. ஒரு மாம்பழத்துல எத்தனை விதை இருக்கும்? மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கோமா? இந்த சீசன் வரலையா? வந்துருச்சு. ஓகே, மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். ஒரு மாம்பழத்துல எத்தனை விதை இருக்கும்? ஒன்று. அந்த ஒன்றை மண்ணுக்குள்ள போடுறோமா? மரம் வளருமா? அந்த மரத்துல இருந்து எத்தனை பழம் வரும்? நிறைய வரும். ஒரு 100 வரும்னு வச்சுக்கலாமா? ஓகே, அந்த 100 பழத்தை மறுபடியும் மண்ணுக்குள்ள போடுவோம். எத்தனை வரும்? 1000 வரும். 100 மரம் வரும் இல்லையா? 100 மரத்துலயும் 100 காய் போட்டா 1000 காய் வந்துருமா? சரி, இது ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை விதை போட்டோம்? ஒரு விதை தானே போட்டோம். இந்த ஒரு விதை போட்டது இன்னைக்கு எத்தனை பழமா வந்திருக்கு? 1000 பழமா வந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த ஒரு விதைய போடும்போது நம்ம யோசிச்சிருப்போமா? இந்த ஒரு விதை வந்து எனக்கு 1000 மரத்தை கொடுக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இல்ல. அப்போ அந்த 1000 மரத்தோட ஆற்றலும் எதுல இருக்கு? ஒரு விதையில. குட். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதே கொஸ்டினை என் பொண்ணுகிட்ட கேட்கும்போது என் பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? மாம்பழம் சாப்பிட்டு விதைய வேஸ்ட் பண்ணாம மண்ணுக்குள்ள போடணும்னு சொன்னான். அப்படியா? இல்ல. அந்த ஒரு விதைக்குள்ள அந்த 1000 மரத்தோட ஆற்றல் வந்து இருக்கிற மாதிரி, அது இயற்கை சரியா? அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இப்ப உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? தேடணுமா? எடுத்துடலாமா இன்னைக்கு தேடி? இது ஏதோ ஒரு விழான்னு நினைக்காதீங்க. இங்க வந்ததுல அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது அந்த ஒரு ஃபயர் வரணும். இவ்வளவெல்லாம் பேசுறாங்களே, அதுல என்னதான் இருக்குன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு தான் கொஞ்சம் மனசை மாத்தி பாருங்களேன். ஒரு இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போக்கிட்டு, இந்த தேவையில்லாத பொழுதுபோக்கை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தான் முன்னால ஒரு ஸ்டெப் வந்து பாருங்களேன். நல்லா இருக்கும். அது அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கே நம்மளை பிடிக்கும். ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த மொபைல் இருக்கு இல்லையா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? நீங்க உங்ககிட்ட செல் இல்ல, அதனால பிரஷ் பண்றீங்க. அக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க. என்ன பண்ணுவீங்க? ஆமா, போன் நோண்டுவாங்க. அதை எடுத்து பார்க்கலைன்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடும் இல்லையா? அந்த மொபைல்ங்கிறது என்ன மாதிரி தெரியுமா யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம லைஃபே வந்து பேஸ்டான ஒரு மொபைல் மாதிரி ஆயிப்போச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு வெட்டுக்கத்தி. இந்த வெட்டுக்கத்தி வந்து தோட்டக்காரங்கிட்டையும் இருக்கும், வேட்டைக்காரங்கிட்டையும் இருக்கும். தோட்டக்காரங்கிட்ட இருக்கிற வெட்டுக்கத்தி என்ன பண்ணும்? செடியை வெட்டும். எதுக்காக? மறுபடியும் வளரணுங்கிறதுக்காக. வேட்டைக்காரங்கிட்ட இருக்கிற கத்தி என்ன பண்ணும்? வேட்டையாடிடும் இல்லையா? மறுபடியும் வளராது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி மொபைல், அந்த தோட்டக்காரங்கிட்ட இருக்கிற கத்தி மாதிரி இருக்கணும். அதுல இருந்து வளர்ச்சி தான் வரணுமே தவிர அதன் மூலமா நமக்கு அழிவு வந்துடக்கூடாது. சரியா? அதே மாதிரி கடைசியா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், குழந்தைங்களை வந்து குழந்தைங்களா பாருங்க. நீங்களும் ஒரு சேவையாளர் ஆகணும், ஒரு சாதனையாளர் ஆகணும். சேவையாளர் இன்னைக்கு +2ல வந்து நீங்க சேவையாளர் ஆகுங்க. கல்லூரி முடிச்சு நீங்க வெளியே வரணும், ஒரு சாதனையாளராக ஆகணும். அதே போல கல்வியில சொல்றேன், எல்லாம் பிஎஸ்சின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி மெடிக்கலாக இருக்கட்டும், வேறு எந்த இன்ஜினியரிங், இப்படி வந்து நிறைய கோர்ஸுகள் வந்து நான் பிஎஸ்சி தான் படிப்பேன்னு அடம் பிடிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து பைசா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து தோட்ட தொழிலாக இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால நான் பிஎஸ்சி தான் படிப்பேன்னு சொல்றது தவறு கிடையாது. நம்ம அம்மா அப்பாவோட சூழ்நிலையும் கொஞ்சம் மனசில் வைங்க. இப்போ வந்து படிப்பில் வந்து டிப்ளமாவுக்கு தான் வந்து ஐடிக்கு தான் உடனே வேலை. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கூட வேலை கிடையாது, டிப்ளமா படிக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. அதனால வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம பிஎஸ்சி டிப்ளமா நர்சிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படித்தாலும் உங்களுக்கு ஈக்குவல் மெடிக்கல் தான்.
மெடிக்கல் தான். அதனால தயவு சொல்கிறேன், நம்மளோட சுச்சுவேஷன் பாருங்கள். நிறைய பேர் கல்லூரிக்கு சேர்றாங்க, அந்த ஆசையில் சேர்ந்து 2வது பணம் கட்ட முடியாமல் வீட்டில் படுற பாடு இருக்குல்ல. என் கண்ணால் வந்து கேட்பாங்க, சார் உங்களால் வந்து என் குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியுமா, என் குழந்தைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கட்ட முடியுமா, இப்படி நிறைய வந்து நம்மளை வந்து கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்களும் இன்னைக்கு நீங்கள் டிப்ளமா எடுத்தீங்கன்னா 3 வருஷம் சென்று நீங்கள் பிஎஸ்சி எழுதலாம். அது வந்து ஒரு ஞாபகத்தை வச்சுக்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அடுத்த நிலைமைக்கு நீங்கள் தான் உயர்த்தணும். அதுக்கு அவங்களுடைய பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸே அது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வைக்கிறது அவங்க, உங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அவங்க, அவங்கள கேர் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஓகேவா? ஸ்ரீதேவி அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பிக்க ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவங்க சினிமா துறையில் நிறைய படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து என்னை வந்து சந்திச்சாங்க. எதுக்கு சந்திச்சதுன்னா, அந்த மரப்பாலம், மைசூர் ரோடு மரப்பாலத்தில் வந்து டூரிஸ்டம் போய் அவங்க ரோடு வந்து எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து நகராட்சியோ போலீஸ் ஸ்டேஷன் இவங்கெல்லாம் போய் பேசி அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம் வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து போர்டு வைக்க சொன்னாங்க. அந்த போர்டு வந்து இவங்களுடைய செலவில் தான், 1 பைசா யாருமே கொடுக்காம நகராட்சி நிர்வாகத்திட்ட போய் பர்மிஷன் வாங்கி அங்கே வந்து போர்டு வச்சு இன்னைக்கு வந்து அவர் சாதனையாளர் தான் சொல்ல முடியும். ஒரு பெண் வந்து எது நினைச்சாலும் நடத்த முடியும்னு ஒரு காட்டி கொடுத்த ஸ்ரீதேவி மேடத்துக்கு SLM மீடியா, SLM ரோஸ்டர்ஸ் வந்து அவங்களை வாழ்த்துகிறது. நன்றி. படிப்பை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த படிப்பு கூட பொண்ணு குழந்தைங்களுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்னோட சைட்லேருந்து சொல்ல விரும்புகிறேன். அது சரியா தவறான்னு தெரியல, இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பொண்ணு குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நாங்கள் படம் ரகம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அந்த இதில் அவேர்னஸ்க்காக அரியலூர் மாவட்டத்துக்காக 2nd ப்ரைஸ் வாங்கினோம் நாங்கள் அந்த ஃபிலிமில். சரிங்களா? அதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் வர அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். நான் அந்த சாருக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை எல்லாருமே பாருங்கள். 2வது, பொண்ணு குழந்தைங்களுக்கு எது வந்து நல்ல தொடுதல். இந்த இதில் வந்து ஆண்கள் நிறைய பேர் எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ வளர்ந்து வர்ற பொண்ணு குழந்தைங்க நீங்கள் வந்து எந்த தொடுதல் தவறான தொடுதல்னும் எந்த தொடுதல் நல்ல தொடுதல்னும் இப்போயிலேருந்தே சின்ன குழந்தைங்களிருந்து ஸ்கூலில் படிப்பு எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கணும், பொண்ணு குழந்தைங்க இருக்கணும், எல்லாமே அவேர்னஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். பொண்ணு குழந்தைங்க தவறான தொடுதலுக்கும் நல்ல தொடுதலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் சின்னதுலேருந்தே கற்றுக்கிட்டு சின்னதுலேருந்தே அவங்க பொண்ணு குழந்தைங்கள வந்து நம்ம வந்து மற்றவங்க பாதுகாப்புக்கு ஓடி வந்துடுவாங்கலாம் யாரும் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பொண்ணு குழந்தைங்க எப்போவுமே ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஓகே, இவ்வளோ. சிறந்த சேவையாளர், சாதனையாளர். முதல்ல சொல்லியிருக்கேன், பெண் நினைத்தால் என்ன செய்யும், எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் அந்த நிறுவனத்தை இன்னைக்கு இது நிறைய செஞ்சுருக்காங்க. நான் 2000 இந்த நிறுவனம் கீழே எங்கள் ஓவிச்சு ரோட்டில் இருக்கிற நேரம் நான் வந்து பொங்கல் அன்னைக்கு, பொங்கல் தினத்தன்று கரகாட்டம், மயிலாட்டம், பொங்கல் இதெல்லாம் அவங்க நிறுவனத்தில் வச்சு நான் வந்து கொண்டாடி இருக்கிறதுக்கு எனக்கு பெருமை சேர்க்கிறது ராமகிருஷ்ணா முதியோர் இல்லம். ஒரு இன்ஃபர்மேஷன் பொதுவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 0 பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயசு வரை யாருக்காவது பிரச்சனையாக இருந்தால், படிக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லலாம், டிசி தரமாட்டேன்னு சொல்லலாம், என்ன காரணத்துக்காக இருந்தாலும் பரவாயில்ல, 1098 அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். 10 9 8. இப்போ ஒரு பிள்ளை பாவப்பட்ட பிள்ளை, அதுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, ஸ்கூலில் ஃபீஸும் கட்ட முடியல, டிசி கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் 10 9 8. இன்னொன்று வந்து அம்மா அப்பா இல்லை, ஒரு குழந்தைய வந்து வேற யாராவது தாத்தா பாட்டியோ வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் 3 இயர்ஸ்க்கு 4000 ரூபாய் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் அந்த 1098 போட்டு பார்த்தீங்கன்னா
அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பெண்கள் வந்து 19 வயசுலேருந்தே 59 வயசு வரை பெண்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் 181 அந்த நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 181. சரி, பெண்கள் முடிஞ்சு வச்சு 60லேருந்து 100 வயசான வயதானவர்கள் இருக்காங்க, அவங்கள கவனிக்கல, பிள்ளைங்க இல்லை, பார்க்கல, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, ஒய்ஃப் இருக்காங்க, ஏதோ ஒரு பேரிடர் அவங்க வாழ்க்கையில் நடந்தா அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. 14567 14567 இதில் நீங்கள் நாடலாம். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு சேவையாக எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், பெண்களுக்கு உதவி பண்ணலாம், முதியோர்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த வார்த்தை இருக்கேன். ஒரு இளம் பெண் வந்து ரோட்டில் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் அடித்து ரொம்ப அது கேரளா பொண்ணு, நான் எனக்கு பார்த்துட்டேன் ஏதோ சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக நான் ராமகிருஷ்ணா 1098க்கு நான் வந்து கால் பண்ணி சொன்னேன். உடனே அங்கேருந்து வந்து அவங்கள நடத்திக்கிட்ட அந்த அம்மா இருந்தாங்க, அவங்கள மீண்டும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க கேரளாவில் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அந்த அம்மாவை மீட்டு கொண்டு போயிருக்காங்க. அதற்கு வந்து நம்ம அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நான் நிறைய நினைவு பரிசினை வழங்க ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். செகண்ட் சரி, 2 கால் வச்சிட்டாரு, 3வது கால் யார் வச்சாங்க தெரியல பாத்தீங்களா. ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்மளோட நிலால கால் வைக்கிறதுக்காக அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கல. செகண்ட் வச்சவர் யாருன்னா எட்வின் பஸ் ஆல்ட்ரின். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்தது எட்வின் பஸ் ஆல்ட்ரின்க்கு. பட் ஆனால் அவர் ஏன் வைக்கல? தயக்கம். 10 செகண்ட்ஸ் தான். 10 செகண்ட்ஸ் அங்கே ஓடிட்டு இருக்கு, இவர் இறங்க சொல்றாங்க, இவர் இறங்கல. செகண்ட் 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அவரோட பார்ட் அங்கே வருது, அப்போ அவர் வந்துடுறாரு. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்குமே இந்த தயக்கம் அப்படின்றது வேண்டாம். உங்களை பேச சொல்கிறாங்களா, தெரியலனாலும் வந்து பேசுங்க. உங்களை பாட சொல்கிறாங்களா, தெரியலனாலும் பாடுங்க. அதுக்குன்ட்டு உங்கள் டேலண்ட்டை விட்டுட்டு வர சொல்ல. உங்கள் டேலண்ட் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் நமக்கு பாட்டு பாடுறதுக்காக ரேஸ்லி டானியா ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள கை தட்டி வரவேற்போமா? அந்த பொண்ணு வந்து சின்ன வயதிலேயே வந்து கலையை கற்று இன்னைக்கு வந்து நல்ல ஒரு முறையில் நிறைய சினிமா பாடம் இருந்தாலும் சரி, குறும்படம் பாடம் இருந்தாலும் சரி, அனைத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்களுக்கு SLM மீடியா வாழ்த்துக்கிறது. நன்றி. தினக்கு தினக்கு தினதில் எல்லாம் நனக்கு தானி தொக்கு தானி தின
டேனியா ஹெர்பல் பியூட்டி பார்லர் கொடுங்க, கை தட்டுங்க. உதயா ஜுவல்லரி, டாக்டர் பஸ்வராஜ், ஜிடிஎம்ஓ, இமேஜ் டெய்லர், சக்சஸ் எஜுகேஷன், ஜான்பால் பிரியாணி, ஜான்பால்னாவே தெரியும் பிரியாணி நான் இப்படி இருக்கிறேன். ஜெயரத்னா மெட்டல் மார்ட், கேஎஸ்பி பெங்கல்ஸ் வளையல் கடை தெரியுமா? அவங்களெல்லாம் நம்ம எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ்டர்ஸ் வந்து அவங்களை வாழ்த்துக்கிறது. நன்றி. இந்த பாப்பாவுடைய பாட்டு மிக 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 அருமையாக இருந்தது. எல்லாரும் 5 நிமிஷம் தன்னையே மறக்கிற அளவுக்கு இருந்துச்சு. எங்களுடைய சரஸ் அறக்கட்டளை இது 25வது ஆண்டு வந்து மே மாதம் வருது. நான் அந்த பாப்பா கிட்ட அங்கே வந்து அந்த முதியோர்களுக்காக ஒரு பாடல் பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்க்கறதுக்கு சமம் வந்து அந்த அவங்கள போய் நீங்கள் பார்த்து ஒரு 2 நிமிஷம் போனால் உங்களுக்கு கண் கலங்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது நான் போனால் எங்கள் அவங்கள்ட்ட பேசுறதுமே எனக்கு அழுக வந்துடும். காரணம்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு 2 பேரும் அவங்க தான். கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நாமும், நான் இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் என்று நான் சொல்லவில்லை, நாமும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சுடர் மிகவும் அறிவுடன் நம்மை படைத்து விட்டான், வல்லமை தாராயோ? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எதற்காக? மாநிலம் பயனுற வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம் அல்லவா? ஒரு சிறந்த கதாநாயகர்களா எப்படி சொல்றது, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த எனது எஸ்எல்எம் ரோஸ்டர்ஸினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சௌந்தரராஜன் சார் ஒரு சல்யூட். கூடவே என்னுடைய எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நீங்களும் முன்னுக்கு வரணும். எல்லாம் இங்கே வந்தவங்க எல்லாம் கம்மியாக ஆள் இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சாதனை படித்தவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது பெரும் மகிழ்ச்சி தான். அதனால் எல்லாருக்கும் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அதில் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கினதுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜிடிஎம்ஓக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நான் போய் சொன்ன உடனே ஒரு பேஜ் போடாதீங்க, 2 பேஜே போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் தான் கேட்டார். நான் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆறுதல் கொடுத்ததே பெருசு. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஜிடிஎம்ஓ போனாவே சலாம் சாராக இருந்தாலும் எல்லா நிர்வாகியும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து +2லேருந்தே நீங்கள் வந்து தேர்வுக்காக தயாராகுங்க. இவர் +2லேருந்தே நீங்கள் தயார், எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் அரசு தேர்வு +2லேயே நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம். அப்போலேருந்தே தொடர்ந்து 10 வருஷம் நீ போராடினாலும் 10வது வருஷம் நீங்கள் ஒரு அதிகாரி ஆகலாம். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு தான் அரசு தேர்வு எழுதுவேன்னு விட்டுட்டு 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் அரசு தேர்வு எழுதலாம். அது நீங்கள் மனசில் வச்சு நாளையில் இருந்தாலும் உங்களுடைய எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அப்பயே நீங்கள் வந்து செஞ்சு
நீங்கள் ஒரு 10 வருஷம் போகிறான்னா இதே போல் நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க திருப்பி சாதாரண நினைக்கிறதுங்க, நம்மளோட அதிகாரி நாளைக்கு ஆர்டிஓ ஆகிடுவாரு. இவரும் அதே மாதிரி சிறு வயதிலே இருந்து பரீட்சை எழுதி இன்னைக்கு இந்த தேர்வுக்கு கூடலூரில் இத்தனை பேர் வந்திருக்குது. ரொம்ப எஸ்எல்எம் மீடியா, எஸ்எல்எம் ரோசன் ரொம்ப வாழ்த்துது. இதே போல நிறைய மாணவர்களும் இந்த கூடலூரில் அரசு அதிகாரி ஆகலாம். நான் தயவுசெய்து சொல்கிறேன், நீ டிகிரி முடிச்சுட்டு தான் நான் எழுதி விட்டுட்டு நீங்கள் 10ஆம் கிளாஸ் முன்னே தொடங்க. நீங்கள் டிகிரி முடிகிற நேரம் நீங்கள் ஒரு அதிகாரி ஆகலாம். நன்றி. நன்றி ஐயா. இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கண்கொள்ளா காட்சி அதை யாரும் பார்க்க விட மாட்டார். அந்த அளவில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நான் நேராக போய் பார்த்து பேசி அதுக்கு பிறகு தான் இந்த சாதனையை வந்து இயற்கை விவசாயின்னு சொல்லி அவருக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்குதுன்னா நான் பார்த்த பிறகு தான். இப்போ இதை பார்த்துட்டே வந்து அக்ரிகல்ச்சர் மேடம் சொல்லியிருக்காங்க, அடுத்து கோடை விழாவில் வந்து நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் வைக்க மாட்டோம், இதே மாதிரி நிறைய விவசாயிகளை உருவாக்கி இதே மாதிரி ஒரு சாதனையாளர் விருது வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். ஐயா சொல்லுங்க, அவங்க பையனை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க. நான் படிக்கணும் கிடையாது, கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். பையன் விவசாயத்துலேயே சின்ன வயசுலேருந்து எல்லா விவசாயத்துலேயும் நல்ல அனுபவம் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல வழியாக படிக்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கீங்க, வாழ்த்துக்கள். விருது வழங்கும் விழாவிற்கு ஒரு சாதாரணமான ஒரு விவசாயியை கூப்பிட்டு விருது வழங்கியமைக்காக முதல்ல இந்த எஸ்எல்எம் மீடியாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு இந்த விவசாயத்தில் என்னுடைய குருநாதருங்கிறது என்னுடைய தகப்பனார் தான். அவரை பார்த்து தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. அவரை வணங்குறேன். இதற்கெல்லாம் மேலே இந்த விவசாயத்தில் ஒவ்வொரு சாதனை படைக்கிறதுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஒரு சாதாரண விவசாயிக்குள்ள ஒரு சாதனையாளரை பார்த்து மேல் உயர்த்திய எங்களுடைய இப்போ இருக்கிற ஏடிஹெச் மேடம் அன்னைக்கு எச்ஓவாக இருந்தாங்க. அன்னையிலிருந்து நாங்கள் என்ன ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் அதை ஊக்குவிச்சு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரைனிங் கொடுத்து எங்களை டெல்லி வரைக்கும் சிக்கிம் வரைக்கும் எல்லாம் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து ஒரு சாதாரண ஒரு சின்ன மாடு மேய்ச்சிட்டு இருந்த விவசாயியை ஒரு சாதனையாளராக்கி டெல்லியில் போய் ஒரு விருது வாங்குற அளவுக்கு உயர்த்திய எங்கள் ஏடிஹெச் மேடம் ஜெயலட்சுமி அம்மா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறது யாருக்குன்னா, நாங்கள் பண்ணுற விவசாயம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சு எங்களுடைய விளைபொருள்களை பேரம் பேசாமல் எல்லாம் வாங்கி பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கொடுத்து எங்களை மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த எங்கள் ஸ்ரீமதுரை வில்லேஜில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு விழா, ஒரு பஞ்சாயத்தினுடைய கடைசி ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. அந்த விழாவுக்கு தற்செயலா அந்த கவரேஜ் மீடியா கவரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம பாக்யநாதன் சார் வர்றாங்க. அவர் எனக்கு முதல்ல தெரியும், என்னுடைய ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் அவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன், வயலுக்கு கூட்டிகிட்டு போய் என்னுடைய விவசாயத்தை எல்லாம் காட்டி, சார் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க, இது ஒரு சொரக்காய் நான் நட்டுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காயெல்லாம் பறித்து கொடுத்தேன். உடனே அவர் எனக்கு நீ காசை வாங்கி தான் ஆகணும், என்னதான் இருந்தாலும் நீ இதுக்கு விலை வாங்கணும். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த சொரக்காய் நான் விலைக்கு விற்கிறதுக்காக இங்கே நடலை. இந்த சொரக்காய் இதனுடைய மருத்துவ குணம் எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த சொரக்காயை சாப்பிட்டா ரொம்ப பேர் இந்த கிட்னி வியாதினால எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் கொஞ்ச நாள் இந்த சொரக்காய் சாப்பிட்டா அவனுடைய கிட்னி எல்லாம் கிளியர் ஆகும். அதாவது சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க,
நீங்கள் உடம்புல கரைக்க முடியாத உப்புகள் எல்லாம் இருந்து உங்கள் கிட்னியை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சுரக்காய் கொஞ்ச நாள் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டா உங்களுடைய கிட்னி வியாதி எல்லாம் சரியாகும். நீங்கள் கொண்டு போய் சாம்பிள் சாப்பிட பாருங்க சார். அதனால இந்த சுரக்காய் நான் விலைக்கு விற்கிறதுக்காக இங்கே விவசாயம் பண்ணலை. இது யார் வந்து கேட்குறாங்களோ அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காகவே நட்டுருக்கு. இது விலைக்காக வைக்கிறது. அந்த செய்தியை அவர் அப்படியே தினகரன் பத்திரிகையில் விவசாயிகள் மலரில் எடுத்து போட்டார். அந்த செய்தி வந்த உடனே எனக்கு ஒரு வாரம், இப்பவும் எனக்கு கால் வந்துட்டு இருக்கு. ஒரு வாரமாக ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்கக்கூடிய முடியல, அந்த அளவுக்கு ஃபோன் கால். இது எங்கே வாங்கினீங்க, அந்த நாட்டு சுரக்காய் எங்கே வாங்கினீங்க, அப்படி என்ன பிரபலமாக்கி அதையெல்லாம் கேள்விப்பட்டு தான் இவர் எங்கே வந்தார். எஸ்எல்எம் மீடியா. இந்த எஸ்எல்எம் மீடியாவை எனக்கு 10 வருஷம் முன்னாடி தெரியும். அவர் எப்படி தெரியும்னா, இவர் ஒரு திருக்குறள் போட்டி வச்சு அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதிகமான திருக்குறள் மனப்பாடம் ஒப்படைக்கிறவங்களுக்கு ஒரு முதல் பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு வாங்குறதுக்கு என் பொண்ணு 10ஆம் கிளாஸில், என் பொண்ணு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் அந்த அதிகமான திருக்குறளை சொல்லி அவர்கிட்ட ப்ரைஸ் வாங்க வந்திருந்துச்சு. அப்போ இந்த வண்டிப்பேட்டை ஸ்கூலில் வச்சு தான் அந்த விழா நடந்தது. அப்போ இருந்து இவருக்கு எனக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன தெரியல, என்ன எப்படி தேடி பிடிச்சி வந்தாருன்னா நம்ம பாக்கியநாதன் சார் தான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் என்ன விளம்பரப்படுத்தி அறிமுகப்படுத்தி விட்டதுனால எல்லாரும் என்ன அப்போ தான் தேடி என்ன ஒரு ஃபோன் கால் பண்ணி இப்போவும் சுரக்காய் விதை கொடு, அந்த நாட்டு சுரக்காய் எங்கே வாங்கினா ஏதுன்னு கேட்டு வந்தாங்க. அப்போ இப்படி இந்த விளம்பரப்படுத்தக்கூடிய இந்த மீடியாக்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் எங்களை போல சாதாரண விவசாயிகள்கிட்ட ஒளிஞ்சு இருக்கு. இதையெல்லாம் விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட அதாவது சமூகத்துக்கு கொண்டு செல்றதுக்காக ரொம்ப உதவி பண்ற எஸ்எல்எம் மீடியாவா இருந்தாலும், தினகரன் பேப்பரா இருந்தாலும், அதாவது சன் டிவியா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் விவசாயிகள் சார்பா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த விழாவை நடத்திக்கூடிய இந்த எஸ்எல்எம் நிறுவனம் சவுந்தரராஜன் அண்ணன், நான் இது வரைக்கும் பழகினதே இல்லை, இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன். சவுந்தரம் அப்படின்னாலே தெரியும் அழகு இல்லையா, அழகுக்கே ராஜா. அவர் ரொம்ப அழகா இந்த விழாவை நீட்டாக நடத்திட்டாரு. அதை விட முக்கியமாக நான் பார்க்கறது இந்த ஜான்சி அவங்களுடைய இந்த ஆங்கரிங், அதாவது இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது, ஒரு விழாவை தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப தத்ரூபமா இருந்தது. நான் அங்கிருந்து பார்த்துட்டே இருந்தேன் இந்த பொண்ணு என்னவா செய்யுது அப்படின்னு. அந்த விருதுகளை எல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சது, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இந்த விழாவை மிகவும் நேர்த்தியான முறையில் தொகுத்து வழங்கிய ஜான்சி அவர்களை வாழ்த்துகிறேன். அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவல்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையா செஞ்சிருக்காங்க. நம்மளோட துறை மூலம் நம்ம விவசாயி சிவதேவன் அவர்களுக்கு இந்த அதாவது மற்ற எல்லா துறைகளிலுமே சாதனை புரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த விவசாயத்துறை அப்படிங்கறது யாருமே அவ்வளவு நம்ம பெருசா பேச மாட்டோம். பட் இந்த துறையிலையும் சாதனைகள் நடக்குது அப்படிங்கறத ஒரு வெளி உலகத்துக்கு கொண்டு எங்க விவசாயிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம விவசாயி சிவதேவன் அவர்களை பார்த்தோம்னா நம்ம ஊரில் நிறைய பேர் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம நம்ம மாவட்டம் முழுவதுமாகவே இயற்கை வேளாண்மை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் அதாவது ஒரு நார்மலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத நம்ம அதை மாற்றி கொண்டு வரும்போது ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திப்போம். அதில் அந்த சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு காண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது நம்ம ஃபார்மர் சிவதேவன் தான். ஸோ அவர் மட்டும் பண்ணாமல் அந்த இயற்கை வேளாண்மை பண்ணாமல் அவர் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு எங்களுடன் சேர்ந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தான் இந்த இயற்கை வேளாண்மை பண்ணுறதுல ஒரு 60% நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முதுகெலும்பாக இருக்கிறது சிவதேவன் போன்ற விவசாய நண்பர்கள் தான். அதனால இந்த நல்ல ஆர்வம் உள்ளவர் இவர் 76 தடவை உடம்புல இருந்து அவரோட உடம்புல இருந்து பிளட் கொடுத்துருக்காருன்னா அவரை யாராலையும் ஒரு செய்ய முடியாத ஒரு காரியம் அவர் செஞ்சுருக்காங்க. அதனால் அவருக்கு நம்ம இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஒரு விருதை கொடுக்கறது வாழ்த்துகிறது.
ஜான் ஐயாவை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப கடின உழைப்பாளி. எனக்கு ஒரு 10 வருஷம் பழக்கம். அடிமட்டத்துலேருந்து மேலே ஏறி வந்தவர். இவரோட அடையாளம் ஜான் பிரியாணி கடை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்று அவரோட சமூக பணிகளையும் அவரோட இறைப்பணிகள் மட்டும் இல்லாமல் சமையலை இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒரு கல்யாண மகள் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனையோ பேர் இல்லாதவங்க வந்து கேட்கும்போது ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்காரு. கல்யாண மகள் கொடுத்து பார்த்துருப்பீங்க. கேஸ் காய்கறி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த வசதி எல்லாமே பண்ணி கொடுத்தவர் ஜான் ஐயா தான். அந்த சமூக ஆர்வத்தை அவருக்காக வைக்கப்படலாம். இப்போ கூட ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப நன்றி இது வாய்ப்பு கொடுத்தது. முகமது. நம்ம சவுந்தரையா சொன்னாரு, நம்ம அம்மா உணவத்துக்கு மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கூப்பிட்டு அவங்களை கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு விருது வழங்கினாரு. ரொம்ப சந்தோஷம். நீலகிரி மாவட்டத்திலும் துப்புரவு பணியாளர்கள் யார் சரி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் வழங்கியிருக்கீங்களா? முத நீலகிரி மாவட்டத்துல சிவகாமி அம்மா இங்க வரல, அவங்களுடைய மூலமா பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய 87 துப்புரவு பணியாளருக்கு உடையும் அரிசி காய்கறி பருப்பு மட்டும் மளிகை பொருட்கள் முத வழங்கினதை நம்ம அமைப்பு தாங்க. 2வது 5 பேத்துக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுடைய சொந்த பணத்துல, யார்கிட்ட பணம் வாங்காம 5 பேத்துக்கு. அடுத்ததா வந்து பந்தலூர்ல மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். 13 பேர் இருதய ஆபரேஷனுக்கு கொண்டு போயிட்டு அபிராமி மருத்துவமனை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம முந்தாஞ்சம்மா வந்திருந்தாங்க, தீமலா வந்திருந்தாங்க. இப்ப போன 2023க்கு 21 பேருக்கு கண் ஆபரேஷன் கொலப்படியில வந்து கூடலூர் இருக்கக்கூடிய கண் மருத்துவமனையை கூட்டு போயிட்டு அவங்க மூலமா வந்து நாங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். 2023க்கு 21 பேர் இங்க இருந்து போயிட்டு செஞ்சு வந்திருக்காங்க. இப்ப நாங்க சமீபத்தில் செஞ்சுட்டு இருக்க விஷயம் என்னன்னா, பிளட் கேன்சரா இருக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. அந்த அம்மாவுக்கு 15,000 வரும்போது 525 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும். மாசம் தான் அந்த 15,000 மெடிக்கல்ல போயிட்டு மருந்து வாங்கணும். அந்த 2 அதாவது 1,750 ரூபா காசை வந்து அந்த அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு நான் தான் போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாசத்துக்குள்ள செலவு 2,000 ரூபாய் பொருள் அது நான் தாங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா இறந்து இப்ப ஒரு டிசம்பர்ல இறந்தாங்க. ஏன்னா என்னோட தாய் வந்து முதல்ல என்ன எதுக்கு சொல்றேன்னா, தாயை பத்தி இப்ப ரொம்ப அதிகமா பேசினார் சார் சவுந்தர் சார். அதனால சொல்றேன், என்ன பிறந்தோடனே எங்க அம்மா ஒரு படி அரிசி சோறாக்கும் ஒரு படி அரிசி எடுத்து வைப்பாங்க. எதுக்கு மாமே? கோயில கொண்டு கூட பொங்கல் வைப்பாங்க, இல்ல அன்னதானம் போடுறது கொடுப்பாங்கன்ட்டு. அந்த மூலம் வளர்ந்தேன் நான். இன்னைக்கு வந்து என்னுடைய விவரம் தெரிஞ்சதுல இருந்து கூடலூர் ராமகிருஷ்ண முதிரம்மா இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன பண்ணு அம்மா சொல்லுவாங்க. அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய மானந்தவாடி சிறுவர் குழந்தைகள் காப்பத்துக்கு மாசந்தோறும் ஒரு நேரம் உணவு, என்னோட ஒரே ஒரு நேரம் உணவு மட்டும் வழங்கிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு 2 பேத்துக்கு தினந்தோறும் 2 பேத்துக்கு ஒரு நேரம் உணவு அளிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான சான்றெல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கையில கொடுக்க இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேத்துக்கு ஒரு நேரம் உணவு நிலைக்கு வழங்கிட்டு இருக்கேங்க. எனக்கு பெருசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தினமும் நான் சாதாரண கூலி வேலைக்கு போறேன். 2 பேத்துக்கு ஒரு நேரம் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த அம்மாவுக்கு மறந்து இப்ப சமீபம் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம அதிகப்படியா சொல்ல விரும்பல. அதோட கூட நம்முடைய சகோதரர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேட்கிற உதவிக்கும் நாங்க கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச உதவி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கு இந்த மேடையில ஏறி உங்க எல்லாரோட முன்னில ஒரு சின்ன சான்றிதழ் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம கூடலூர் மொத்தத்துல கூடலூர் தாலுக்காவில் 1500 கிலோ கபசுர பொடி கொடுத்தது நானுங்க. கொரோனா காலத்துல 1500 கபசுர பொடி டெல்லியில இருந்து, அதாவது நமக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலம் அந்த பொடியை கொண்டாந்து நான் அந்த மொத்தமா கொடுத்துருக்கேன். அதுக்கு உதாரணமா சிவகாமி மேடம் பந்தலூர்ல இருந்தாங்க, வரல. கூடலூர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் கீர்த்தனா மேடம் மசனக்குடி நிறைய கூட்டு போய் நிறைய வேலை செஞ்சிருக்கோம். அந்த அம்மா வந்துருந்தா அந்த அம்மா அதை சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற தாசில்தார் ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காரு. விவோ அவர் ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காரு. நம்ம எம்எல்ஏ முதல் ஜெயிச்சு வந்தோன்னே என்னுடைய முதல் ஃபங்க்ஷன் தாங்க அவர் வந்தார். அவரோட சான்றிதழ் கொடுத்துருக்காரு. இந்த சான்றிதழ்லாம் வச்சுட்டு நாங்க நிறைய சான்றிதழ் வாங்கிட்டு நாங்க மேல இடத்துக்கு அனுப்பணும். நான் கேரளாவில் வேலைக்கு போறேன், கோயிலுக்கு பூஜாரியான்னு சொல்லிட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு. இல்லைன்னா முதலமைச்சர் கையில நான் ஒரு அவார்டு வாங்கியிருப்பேன், எங்களோட அமைப்பு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த அவார்டு கிடைக்காட்டி பரவாயில்ல, இத்தனை பேர் முன்னில நீங்க இந்த அவார்டு கொடுக்கறது உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். உங்களை எல்லாம் நான் முதலமைச்சர் நினைச்சு அந்த அவார்டை வாங்குற ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணல, அவ்வளோ உழைச்சிருக்காரு. நான் அந்த நேரம் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், என்னால் வரணும்னு துடிக்குது. ஆனாலும் எனக்கு சூழ்நிலை வர முடியல. இவங்கெல்லாம் பார்க்குற நேரம் அங்கேருந்து குரூப்பில் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடிச்சு, நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடிச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல இந்த 28 வருஷத்துக்கு பிறகு இந்த மண்ணில் வந்து நான் நின்று இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. இருந்தாலும் இந்த சமூக ஆர்வலர் குரூப்பு தான் என்னை தூண்டி விட்டுச்சு.
இந்த குரூப்பில் வந்து நான் வாய்ஸ் போட்டுக்கிருப்பேன். யார் நல்லதாக இருந்தாலும் அதுக்கான வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் அவரை பார்த்து தான் கண்டிப்பாக வந்தோம். அவருக்கு நன்றி. நன்றி ஐயா. சனுபா ஐயா அவர்களை சிறப்பிக்க சரவணன் ஐயா ஒரு தராசில் வச்சா ரெண்டுமே ஒரே சமமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக இவங்க 2 பேரும் தி கிரேட் மும்தாஜுடைய 18வது வார்டுல குடியிருக்காங்க. SLM Media for giving me such a great opportunity. நிறைய பேச விரும்பல, 2 விஷயத்தை தான் நான் பேச விரும்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ நம்ம கவுன்சிலர் சொன்னார், நிறைய பேருக்கு தெரியும் என்னோட ஐடென்டிட்டினா எல்லாரும் சொல்கிறது ஸ்டைல் ஒன் தான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி இருக்குது. நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் முதலாவது நான் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா பேரண்ட்ஸை முதலாவது நல்லபடியாக எல்லாருமே மதித்து நடக்கணும்னு நான் உங்களுக்கு பெரிய ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா உங்கள் படிப்புக்கு ஒவ்வொரு காரணமும் பேரண்ட்ஸ் தான். அடுத்து உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் நல்ல பிள்ளைங்களா நல்லா படித்து வர்றதுக்கு காரணம் மெயின் டீச்சர்ஸுங்க தான். அவங்கள நல்லா நீங்கள் மதிக்கணும், நல்லா மதித்து நல்ல பிள்ளைங்கன்ற பேர் வாங்கணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பிள்ளைங்கள படிப்பு எல்லாம் நினச்சி 6 வருஷம் அவர் கோயம்புத்தூர் போய் திருப்பி இங்கே வந்திருக்காருன்னா நம்ம கூடலூர் மேலே வச்சுருக்க மரியாதையும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி அதுக்கு நீங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு என்னோட சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஒரு கேள்விப்பட்டீங்களா? ஒரு நம்ம பார்டர் லடாக் கூடலூர்லேருந்து சைக்கிளில் தன்னந்தனிமையில் வந்து நம்ம தனியாக பக்கத்தில் கொலப்பள்ளி போகிறதுக்கோ இல்லைன்னா கூடலூர் போகிறதுக்கோ நம்ம பயப்படுற நேரம் இவர் லடாக் வர போயிருக்காரு. அதனாலேயே அவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லி SLM இருக்கு. நான் சொன்னது ஒரு வார்த்தை, அவர் நிறைய செஞ்சுருக்கார், அவர்கிட்ட சொல்லுவார். அனைவருக்கும் மதிய வணக்கம். பேர் சிவபிரகாஷ். கூடலூர் கொலப்பள்ளியில் என்னோட கொலப்பள்ளி அம்மங்காவ் அப்படின்ற ஒரு உட்கிராமத்தில் இருந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. உட்கிராமத்தில் இருந்து இப்போ கொலப்பள்ளியில் ஆரம்பித்து நம்ம கூடலூர், நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து 18 ஸ்டேட் கடந்து ஒரு கண்ட்ரி நேபாள் அப்படின்ற ஒரு கண்ட்ரியும் கடந்து 6 மாதம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் வெறும் 25,000 மட்டுமே செலவானுச்சு. ஸ்டே பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஏற்பாடு தான். நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். பெட்ரோல் பங்கு, கோயில், தாபா, மசூதி, பள்ளி அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம டென்ட் போட்டு போலீஸோடையும் நம்ம இந்தியன் ஆர்மியோட அனுமதியும் கேட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் ஒரு 20 நாள் மட்டுமே நம்ம வந்து கடையில் மட்டும் தான் சாப்பிட்டோம். மற்ற நாள் எல்லாமே நம்ம சமைச்சு தான் சாப்பிட்டோம். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டு தான் இருந்தோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, தமிழ், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், உத்தரகண்ட், நேபாள், உத்தரப்பிரதேஷ், பீகார், லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி, இதோட நம்ம ட்ராவலை ஸ்டாப் பண்ணோம். போன எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு மரியாதை எல்லா இடத்துலையுமே கிடச்சி. ஆனால் எனக்கு கூடலூரில் ரொம்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்பவே மரியாதை கொடுத்த நம்ம சௌந்தர் சார் அவர்களுக்கும் நம்ம சரவணன் சார் அவரை வந்து நான் மறக்கவே மாட்டேன். கூடலூரில் வந்தோடனே நம்மளை யாருமே கண்டுக்கலாம் அப்படின்லாம் இதுமாரி அவங்கவுங்க பிஸியில் இருந்தாங்க. பட் அவர் தான் நம்மளை ஒரு மாலை ஒரு 6 மணி அந்த டைம் இருக்கும். அவர் வந்து அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் வர வச்சு நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு. ரொம்ப பேசலாம் அவ்வளோ வராது. தேங்க்யூ சார். நன்றி. ஒரு தாய் தகப்பன் வந்திருந்தா, தகப்பனார் வந்திருந்தா மேடைக்கு வாங்க. அம்மா வாங்க, யாராவது வந்திருக்க வாங்க. அருமையான ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு SLM ட்ரஸ்ட் வந்து உங்களை வாழ்த்துக்குது. இதே போல் ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த வந்து ஒரு சாதனையாளரை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி
நம்ம எஸ்எல்எம் மீடியா வந்து உங்களை கேட்குது. இதே மாதிரி இந்த 100 பேர் இருந்தாலும் உங்களை வாழ்த்துறதுக்கு இந்த எஸ்எல்எம் மீடியா வந்து தயங்குவது இல்லை. நீங்களும் வெற்றியாளர்கள் வரலாம். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. கன்னியாகுமரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் சொன்னாப்புல லடாக்கு போகணும்னு சொன்னோன்னே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்கிட்ட பக்கத்து ஊராக இருந்தால் கூட ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கிற முடியும். இது போயிட்டு அப்படியே இருந்து ஒரு என்னமோ ஒரு சிறிய நகரம் என்னமோ ஒரு ஊரில் போனோன்னா சிம்மு ஒர்க் ஆகலை. அங்கே வேறு சிம்மு வாங்கி போட்டு தான் பேசினாப்புல. ஒரு 3 நாள் எங்கள் கூட தகவல் தொடர்பே இல்லை. ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு என்னங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் டைம் வேறு. இருந்தாலும் பரவாயில்ல, பையன் வந்துட்டு ஜமாளிச்சு வந்துட்டாப்புல. சமூக சேவையில் வந்து எத்தனை பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தட்டி கேட்டு அதுக்கு நியாயத்தை மட்டும் வாங்கி கொடுக்குறவள வள்ளல். அவருக்கு சாதனையாளர் போல் வள்ளல் என்னொரு பேரை சூட்டுகிறேன். நன்றி. முன்னூத்தி நாளும் விடாம வந்து டியூட்டி யாரால பண்ண முடியுமா? 365 நாள் டியூட்டி. அப்ப நம்ம வீட்டில் வந்து துணி துவைக்க வேண்டாமா, அது செய்ய வேண்டாமா, இது செய்ய வேண்டாம்னு எல்லாத்துக்கும் ஒரு இருக்குல்ல. இவர் வந்து 365 நாளும் இவர் ஒரு சேவை செஞ்சிருக்காரு. அதுக்கான அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இவர் 365 நாள் தொடர்ந்து வேலை பார்த்திருக்காரு. இவர் செக்யூரிட்டி மட்டும் நினைக்காதீங்க, இவர் மிலிட்ரி மேன், ஒரு போலீஸ் அதிகாரி. ஏன்டா இவருக்கு முன்கோபம் அதிகம். எங்க போனாலும் சரிங்கிற மனசுக்கு பட்டது மட்டும்தான் ஏத்துக்குவாரு. தப்புனா தப்புன்னே சொல்லிடுவார். இந்த காலத்துலயும் எந்த அதிகாரிகிட்டையும் போய் தவறுன்னு சொன்னா அவங்க வேலையை வச்சுக்குவாங்களா? உடனே அடுத்த நிமிஷத்துக்கு எப்ப நீ போயிட்டு வைப்பா அப்படி சொல்றேன் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் அப்படியே வந்து 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 இன்னைக்கு குட்ஸ்பேட் நமக்கு தெரியுமா? குட்ஸ்பேட்ல வந்து இன்னைக்கு செக்யூரிட்டியா இன்னைக்கும் அவங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயசு 63. எத்தனை? 365 நாளும் 63 வயசு உள்ளவர் இன்னைக்கு செக்யூரிட்டியா இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நேர்கள் நீங்க பாத்துக்கிறீங்க. இவர் ஒரு நல்ல ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஒரு பின்னூசி கூடி அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு விட மாட்டாரு. அந்த மாதிரி நேர்மையான ஒரு செக்யூரிட்டி, நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல உள்ளங்களுக்கு உங்க நிறுவனத்துல நல்ல ஒரு வேலை கொடுத்து உங்க ஒரு ஸ்டாஃபாவோ உங்களுடைய தாத்தாவாவோ இல்லாட்டி உங்களுடைய யாரோ ஒன்று அவர் ஒரு கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட் எப்பவுமே உங்களுக்கு வந்து கடமைப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. 2 பேர் சேவகன். எனக்கு வயசு 65 ஆகுது. நான் குஷப்படு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் செக்யூரிட்டியாக இருக்கிறேன். 365 நாள் அல்ல, 366 நாள். ஒரு வருஷம் ஒரு நாள் லீவ் வருஷம் வர்றதுனால 29 வரும்போது ஒரு நாள் அதிகமாகும். 364 நாளாக விடாத பணி செய்திருக்கேன். ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டுக்கொள்கிறேன். 2வது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள், யாராக இருந்தாலும் மனைவி கணவன் இருப்பவர்கள் சொத்து வாங்கினால் 2 பேருக்கும் பேரில் சேர்த்து வாங்கணும். ஆனால் நான் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் வாங்கினதெல்லாம் என் மனைவி பேரில். என்னை 20 வருஷமாக என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் லாட்ஜில் தங்கிட்டு நான் குடிசப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதனால் யாராவது காடு கறவு வாங்குறதா இருந்தால் புருஷமாதாதி 2 பேருக்குமே பேரில் வாங்குங்க. என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. எல்லாம் வாங்கி எல்லாம் விட்டுட்டு இப்போ நான் நடுத்தர்கள் நிற்கிற மாதிரி இருக்கிறேன். நான் ஒரு அனாதை 20 வருஷமாச்சு. நன்றி, வணக்கம். ஐயா, நீங்கள் வந்து ஒரு அனாதை கிடையாது. எஸ்எல்எம் ரோஸ் அறக்கட்டளை இருக்க வர, எஸ்எல்எம் மீடியா இருக்கிற வர நீங்கள் அனாதை கிடையாது. நீங்கள் எங்களில் ஒருவன். நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து எல்லா இடத்துலையும் ஐயா நீங்கள் தயவு செய்து எல்லாருமே ரெக்கார்ட் போட்டிருப்பீங்க.
இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு குரூப்லேயோ அங்கேயோ எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணுங்க. ஏதோ நல்ல உள்ளங்கள் வந்து அந்த ஐயாவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வாழ்த்துக்களுங்க ஐயா. நீங்கள் எந்த இதுக்கும் சங்கடப்பட வேண்டாம். நீங்கள் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். ஐயாவுக்கு விருதுக்கு கொடுங்க. சேவகன் ஐயா அவர்களை சிறப்பிக்க பஷீர் ஐயா அவர்களையும் கேத்தீஸ்வரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். கூடலூரில் நடத்தினாங்க. அந்த பிரியாணி மேலே கிட்டத்தட்ட இன்று வரை 7 லட்சத்துக்கு மேலே வசூலாகி கிட்டத்தட்ட கூடலூர் பந்தலூர் தாலுக்காவில் அனைத்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். குரூப்பில் 2500 ரூபா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இவங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. நானும் இங்கே தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பரவாயில்ல, இதுலேயும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துருக்காங்களே. அதனால் வந்து இதை விட சிறந்த சேவை ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு சிறந்த சேவை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் தான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நன்றி. அவர் இந்த குரூப்பில் மட்டும் இல்லை, அவர் தனியாகவும் இப்போ நான் என்கிட்ட வந்து தகவல் கிடைச்சி ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ பதிவு எடுத்து போடணும் அப்படின்னா கேன்சருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 25,000 ரூபா கேன்சர் இப்போ இந்த போன வாரத்தில் அவருக்கு நன்கொடை வழங்கியிருக்காரு. அவர்களுக்கும் எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ் வாழ்த்துக்கள். நன்றிங்க. இவர்களுக்கு பரிசினை வழங்க மும்தாஜ் அம்மையாரின் குழுவினரும் ஜெயலட்சுமி அம்மையார் மற்றும் விஜயகுமாரி அம்மையார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எலிசபெத் அம்மையார் அவர்களையும் அன்புடன். சரவணை பற்றி சொல்லணும். ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவரோ இல்லாட்டி பெரிய ஒரு தொழிலதிபரோ கிடையாது. இருந்த போதிலும் வந்து அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன உதவிகளை கொண்டு இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காண்டி எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ் அறக்கட்டளை அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அவர் வந்து மிலிட்ரியில் இருந்து பல அதிகாரிகளாக இருந்து இன்றைக்கும் வந்து 366 இன்னும் கூட 365 சொன்னோம். அவர் 366 சொல்லி வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. லீவ் எடுக்காமல் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் ஒரு டியூட்டியை பார்த்துருக்காரு. அப்படின்னாலும் அவருடைய வயசையும் கணக்கு பண்ணி நாங்களும் ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மனசில் வச்சுட்டு அவருக்கு 3 மாதத்துக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் 3 மாதத்துக்கு அவருக்கு வீட்டுக்கு வேண்டிய அவ்வளவு செலவுகளும் அரிசியாக இருக்கலாம், பரப்பலாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம். இப்போதைக்கு நான் 3 மாதத்துக்கு கமிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபைனான்ஷியல் பொறுத்து நான் கொடுக்குறேன். அவர் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கிட்டோம். அந்த ஹெல்த் கேம்பில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் நான் விரும்புகிற கனவு தேசம் என்கிறார் பகத்சிங். அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது சுதந்திரம் அடையலை. ஆனால் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஆனால் பகத்சிங்கோட கோரிக்கை நிறைவேறிடுச்சா அப்படின்னா இல்லை. அந்த நிலையில இருந்தா நாம எல்லா நிலையிலையும் உண்மையும் நேர்மையுமா எந்த இடத்துக்கும் நாம கண்டிப்பா இதை கேட்டு அடிப்படை உரிமைனா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்காக எல்லா நிலையிலையும் போராடி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். புரட்சியாளர் லெனின் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா புரட்சி புரட்சி சொல்றீங்களே, அது எப்போ வரும்னு கேட்கிறாரு. அதுக்கு லெனின் சொல்றாரு, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது கண்டிப்பா மக்கள் புரட்சியாளர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலை தான் எங்களை தொடர்ச்சியா இந்த களத்துல தொடர்ச்சியா போராடுறதும் வழக்க சந்திக்கிறதும் நீதிமன்றங்களும் காவல்துறை எங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு நிறுத்திடுச்சு. அப்ப அந்த நிலையில இருந்து இப்ப எல்லாரும் அம்மாவெல்லாம் பதிவு செஞ்சாங்க. நீங்க உங்களுக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்றது ஒரு திரைப்படம் இருக்கு. திரைப்படம் மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா போய் சேர்ந்துருக்கிறதுக்காக திரைப்படத்தை உதாரணத்தை சொல்றேன். அசுரன்கிற திரைப்படம், அதுல எல்லாத்தையும் கடைசியில அந்த திரைப்படம் முடிகிற கிளைமாக்ஸ் காட்சியில
தனுஷ் சொல்ற ஒரு வார்த்தை, அந்த கதாநாயகன் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, நீ சம்பாதிக்கிறது எல்லா நிலையிலும் எல்லாத்தையும் எடுத்துவாங்க, நீ படிக்கிற கல்வியை யாராலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு உதாரணம் தான் வந்து நம்ம கல்வி கற்கணும், கற்கை நன்றே கற்க நன்றேன்னு அக்கா மும்தாஜ் அக்கா சொன்னாங்க இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியையும் அண்ணா முன்னெடுத்து நடத்துறதுல, அந்த நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டு கௌரவிச்சதுல பெருமை அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த விருதுக்குரிய தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னா அதை வளர்த்துக்கிறதுக்கு நான் கடுமையாக போராடுவேங்கிற கேட்டுக்கிறேன். நன்றி. காம்ப்ளெக்ஸில் வச்சுருக்காங்க. அப்போ எல்லா கலைஞர்களுக்கும் விருது கொடுக்குறீங்க அப்படின்னாலே, அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கும் நீங்களும் ஒரு கலையை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் விருது தரேன், ஆனால் சும்மாலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சொன்னனாலலாம் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு வரணும், நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்து தருவேன்லாம். எனக்கு வீட்டுக்கு வாங்க, அப்படி ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் ஆஃபீஸுக்கு வர மாட்டேன், என்னோட ஆஃபீஸுக்கு வாங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்படி பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த சேவைக்கான விருது தருவேன்னு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்களையா, அது மட்டும் பார்த்தாரு. வேற என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து பியூட்டிஷனை கற்றுக் கொடுத்து, அவங்க வந்து இன்னைக்கு சுய தொழிலாக ஒரு ஆதிவாசி வந்து பியூட்டிஷனை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமா இல்லையா? ஒரு ஆதிவாசி ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு பியூட்டிஷியன் வச்சு நடத்துதுன்னா அதுக்கு பெருமை இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா. அந்த பெருமைக்கு உள்ளவர் தான் இந்த தானியா ஹெர்பல் பியூட்டி பார்லர். அவருக்கு நம்ம வந்து விருது கொடுக்கறதில்ல, ஒன்று தவறு இருக்கா இல்லையா? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம் தானே, கொடுங்கம்மா. அவர்களை சிறப்பிக்க வசந்தகுமாரி அம்மையார் அவர்களையும் எலிசபெத் அம்மையார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். பேர் வந்து வேலாயுதம். இவர் வந்து ஓவேலியில் இருக்காரு. வயசு வந்து 16 நினைக்காதீங்க, 76. யார் சரி சொல்ல முடியுமா? அவர் 76ன்னு இன்னைக்கு கம்ப கொடுத்தா எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சுற்றி வளைச்சி போட்டுருவாரு. என்ன கேட்டார், ஐயா உங்கள் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் விளையாட முடியுமான்னாரு. நான் சொன்னேன், ஐயா சின்ன ஸ்டேஜ்யா, அதில் நான் 4 பேரை ஆளுக்கு 4 பேரை வச்சு விளையாடுன்னு சொன்னாங்க. சின்ன ஸ்டேஜ்யா, இதில் வந்து விளையாட முடியாது. அதனால் வந்து உங்களை வந்து நான் கௌரவப்படுத்துகிறேன். இன்னொரு நாளைக்கு நல்ல பெரிய ஸ்டேஜை நம்ம கிடைக்கிற நேரம் உங்களை வந்து கம்பு சிலம்பம் சுற்றுறதுக்கு நான் வந்து ஆவணி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவர்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் என்னோட அண்ணன் தான். இவ்வளோ பெரிய ஒரு வேலை. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 2-3 குழு வச்சிருக்காரு. பெரிய சுண்டி, பின்ன காந்திபுரம், செல்வபுரம், காந்தி நகர், இங்க எல்லாம் இந்த சின்ன குட்டீஸுக்கெல்லாம் சின்ன சின்ன குட்டீஸுங்களுக்குலாம் இவங்க இவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. பாருங்க, எல்லாம் ஒரே யூனிஃபார்மா இருக்குது. பார்த்தீங்களா, குட்டீஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்மா இருக்குது. இது இவரோட பேர குழந்தைகள், இது அத்தனையும் இவருடைய பேர குழந்தைகள். இத்தனை குழந்தைகள் இவருக்கு இந்த 76 வயசுல வந்து ஒரு சாதனையை வந்து நம்ம கொடுக்கறது SLM மீடியா, SLM ரோஸ் அறக்கட்டளை பெருமைப்படுத்துகிறது. இன்னும் மேலும் மேலும் நீலகிரி தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி சின்ன சின்ன குழுக்களை ஆரம்பித்து அனைவருக்கும் இந்த சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து மேலும் மேலும் இந்த சிலம்பத்துடைய பெருமையை, தமிழர்களின் பெருமையை பரசுவாக இந்த SLM ட்ரஸ்ட் உங்களை வாழ்த்துகிறது ஐயா. உங்களுக்கு விருது கொடுக்கல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. அவர்களுக்கு விருதினை வழங்க பஷீர் ஐயா மற்றும் ஜெயலட்சுமி அம்மா, மாறன் ஐயா, வசந்தகுமார் ஐயா, அம்மா எலிசபெத் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த சிலம்பு கலையை நான் கொண்டு வந்தது, நான் படித்தது வந்து 12 வயசில். அது அந்த சிலம்பு கலை 12 வயசில் படித்த நேரத்தில் என்னாச்சுன்னா, கோயில் திருவிழா, ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்கக்கூடிய அந்த சபைகளில் வந்து இந்த சிலம்பு கலையை நாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா,
அந்த சிலம்பு தற்காப்பு கலைங்கிற பட்டியலை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் தற்காப்பு கலை இந்த சிலம்பு கலையை கற்று இன்றைக்கு அதை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் தற்காப்பு கலை தேவை என்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நான் 12 வயசுல படிச்சு 76 வயசுல நான் வந்து இன்னைக்கு குழந்தைகளை உருவாக்கி இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணத்தை இப்பவே நான் உங்களுக்கு அறிமுகம் பண்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சிலர் இங்க சொன்னாங்க, அது ஐயாவே சொன்னாரு. இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஐயா என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து அந்த கொரோனா காலத்துல இந்த அம்மா உணவகம் அதை எடுத்து சொன்னார். ஆரம்பத்தில் கண் கலங்கிட்டேன். அந்த கொரோனா காலத்துல தான் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாம வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் இப்போ இங்க விருது வாங்கினார் இல்லைங்களா, கேதீஸ்வரன் சொல்லி, அந்த கேதீஸ்வரன் தான் இந்த சிலம்பு கலையை எனக்கு இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர். நீங்க படிச்சிருக்கிறீங்க. இந்த கலை தமிழனுடைய கலை. அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு ஐயா நீங்க கொண்டு போகணும்னு சொன்னாரு. அவங்கள வந்து இங்கே நிறுத்தி இவ்வளவோ அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட் வந்து அவங்களை வாழ்த்துக்கிறது. நன்றி. டானியா அம்மையார் அவர்களையும் சொல்லணும்னா பெரிய விஷயமா சொல்லணும். பல பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க சொந்த செலவுலையே மாதம் வாரம் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு வராங்க. அதற்கு பதிலாக நம்ம வந்து இவருக்கெல்லாம் நன்றிலாம் சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் தலை தான் வாங்கினாங்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெருசாக பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க கிடையாது, சாதாரண கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளும் உறுதுணையாக இருப்போம். அவங்களுக்கு நன்றி தெரிவிப்போம். நன்றி. அனைவரும் வந்து சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. இத்தனை நிகழ்ச்சியிலும் அவங்க வந்து ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இவ்வளோ தெளிவாக வந்து நம்மளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான எஸ்எல்எம் ரோஸ் அனைவரும் அவளை வாழ்த்துகிறது. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். என்கரேஜ்மெண்ட் வந்ததுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாமே இந்த நீலகிரி சமூக ஆர்வலர்கள் குரூப் தான். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளார என்னெல்லாம் வந்து நாசமாசம் நடக்குதோ அதை தட்டி கேட்குறதுக்கும் அந்த ஒரு இதில் இருந்து நீங்கள் எப்படி உங்களை விலைக்கு பாதுகாத்துக்கிறதுக்கும் அந்த இதெல்லாம் வந்து இவங்களை பார்த்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேனே. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், இவர் நம்ம சரவணன் அண்ணா கிட்ட, நீலகிரி சமூக ஆர்வலர் குரூப்பில் இருக்கிற சரவணன் அண்ணா கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் ஒரு பர்மிஷன் கேட்டுடலாம், ஸ்டேஷனில் ஒரு பர்மிஷன் கேட்டுடலாம். கேட்டுட்டு நான் என் சொந்த இதில் சமூக ஆர்வலர் குரூப்பில் சேர்த்து வச்சு நான் உனக்கு அந்த போர்டு வச்சு தரேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அது எனக்கு பெரிய ஒரு தூணாக இருந்துச்சு. அவர் ஒருத்தராக இருந்து இந்த குரூப்பில் நீலகிரி சமூக ஆர்வலர் குரூப்பில் இருந்ததுனால அவர் ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் யோசனை பண்ணாமல் சிந்திக்காமல் இந்த செயலை நான் பண்ணி தர்றேன், உனக்காக அந்த போர்டு நான் வச்சு தரேம்மான்னு என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், நமக்காக வந்து நீலகிரி குரூப் ஆர்வலர்களை வந்து நமக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஏன் இதை நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரே ஒரு ரீசனால தான் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் நான் இந்த போர்டு வைக்கிறதுக்கான ரீசன் வந்து எனக்கு வந்ததுக்கு காரணமே. அதுக்காக இந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு தந்த இந்த நீலகிரி சமூக ஆர்வலர்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கும் எஸ்எல்எம் அந்த துறையினருக்கும் மேலும் இங்கே வந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் சவுண்ட் பேஸ்மெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே நன்றி கூறுறேன். ஜஸ்ட் ஒரு கிளாப்ஸ் மட்டும் கொடுத்துறீங்களா அவங்களுக்காக? நம்ம எல்லாரும் நிறைய வாங்கிட்டோம் அவங்களுக்கு கொடுக்காம. शुभ नामे जागे तव शुभ आशीष
யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் ஏழை குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல்.